அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இயல் கூடுகை 12க்காக நம்ம எல்லாரும் இன்னைக்கு இங்க ஒன்று கூடியிருக்கிறோம் இணையம் வழியா. இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்கிற சிறப்பு விருந்தினர் எழுத்தாளர், பெண்ணிய செயல்பாட்டாளர், குழந்தை செயல்பாட்டாளர், கல்வியாளர், எழுத்தாளர் சாலை செல்வம் அவர்கள். தமிழ்நாடு சிறார் எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கத்துடைய பொதுச் செயலாளராகவும், புதுச்சேரியில ஃப்ரீலான்ஸ் ஆசிரியர் பயிற்றுனராகவும் இன்னைக்கு பணி புரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. தமிழக பெண்கள் ஒருங்கிணைப்பு, கூடு பெண்கள் வாசிப்பரங்கம், சாவித்திரி பூலே பெண்கள் பயணக்குழு, தமிழ்நாடு சிறார் எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்தினுடைய ஆரம்ப கட்ட பணியிலிருந்து அதை வளர்த்தெடுக்கிற இந்த அமைப்புகளுடைய பணிகளை செஞ்சுக்கிட்டு இருக்க முக்கியமான ஒரு பங்கு வகிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. 1990 முதல் எழுதிட்டு வராங்க. 35 ஆண்டு காலமா எழுதிட்டு வர முக்கியமான ஒரு படைப்பாளி. இவங்களுடைய சுயசரிதை நூல் புற்றிலிருந்து உயிர்த்தல், அம்மாவின் சேட்டைகள், ஆங்கிலத்துல இதை மதர் ஸ்டீல்ஸ் பைசைக்கிள் அண்ட் அதர் ஸ்டோரிஸ் அப்படிங்கிற சிறார் இலக்கியம் நூல் எழுதியிருக்கிறாங்க. மாற்றுக்கல்வி குறித்து வாழ்வியலாகும் கல்வி அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. இது இல்லாம அவங்களுடைய சொந்த படைப்பு, மொழிபெயர்ப்பு 75க்கும் மேற்பட்ட சிறார் நூல்கள் எழுதியிருக்கிறாங்க. அவங்க இன்னைக்கு நம்மளோட பேசவிருக்கிறாங்க. ரொம்ப நேரம் எடுத்துக்காம நான் தோழரை பேச அழைச்சிடுறேன். உங்களுடைய உரையினுடைய தலைப்பு வாசிப்பு பண்பாடும் சிறார் இலக்கியம். வாங்க சாலை செல்வம் தோழர். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். பண்பாடு, வாசிப்பு பண்பாடு அப்படின்னு ஒரு தலைப்பு நான் எடுக்கிறதுக்கான காரணம் நம்ம பல விஷயங்களை ஒன்னா இணைச்சு பேசணும் அப்படின்றத நினைச்சுதான். என்னன்னா சிறார் வாசிப்பு அப்படிங்கும் போது நம்ம சிறார் வாசிப்பா மட்டும் பாக்குறோம், சிறுவர்களுக்கான கதைகள் அப்படின்லாம் பாக்குறோம். நம்மளோட பண்பாடுங்கிறது இன்னைக்கு வரைக்குமே அது ஒரு பேச்சு மொழி பண்பாடாக தான் நமக்கு இன்னும் இருக்கு. நிறைய விஷயங்களை பேசி தெரிந்து கொள்றது அப்படிங்கிறதுலதான் ஒரு பெரும்பான்மை சமூகத்தோட விஷயமா இருக்குது. அதற்கான ஒரு காரணமா நம்ம பாக்குறது என்னன்னா, இன்னும் வாசிப்புங்கிறது ஒரு ஒரு பண்பாட்டு அளவுல ஒரு ஒரு பரவுன ஒரு விஷயமா நமக்கு மாறல அப்படிங்கிறதான் பாக்குறோம். சோ இது சம்பந்தமா நான் நிறைய பேர்கிட்ட, நிறைய வாசிக்க பழகினவங்கள்ட்ட நான் கேட்பேன். நீங்க எப்படி வாசிக்க பழகினீங்க? ஏன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும், பள்ளி கல்விங்கிறது பொருளீட்டுவதற்கானதாகவும் மதிப்பெண்ணுக்கானதாகவும் மாறி போய் பள்ளி கல்வியில சிறந்த மாணவர்கள் வாசிப்பு பழக்கத்துல இருக்கிறாங்களாங்கிறது ஒரு கேள்வியா இருக்கிற ஒரு விஷயமா நமக்கு இருக்குது. சோ அப்படி இருக்கும் பொழுது நம்ம ஒருத்தரும் இப்ப நம்ம கேட்டு பார்க்கலாம், நீங்க எப்படி வாசிப்புக்குள்ள வந்தீங்க, எப்ப வாசிப்புக்கு பழகுனீங்க அப்படிங்கிற விஷயத்த நான் தொடர்ந்து பல பேர்கிட்ட கேட்கும் போது நிறைய பதில்கள் வந்தது. ஒரு சின்ன உதாரணத்துக்கு, அக்கா படிச்சுட்டு புஸ்தகம் வைப்பாங்க, அதனால நான் படிச்சேன். இல்லைன்னா அப்ப காமிக் கதைகள் 10 பைசாவுக்கு கிடைக்கும், அதுல ஆர்வமா இருந்தது, போய் வாங்கி படிச்சேன். வீட்டுல தினம் பைபிள் படிப்பாங்க, அந்த பைபிள் படிக்கிற கலாச்சாரத்துல இருந்து வந்தது. குர்ஆன் படிக்கிற வீட்டு பழக்கத்துல இருந்து வந்தது. அப்புறம் புத்தகங்கள் தேடி தேடி படிச்சேன், பொட்லம் பேப்பர்ல படிச்சேன். சோ இந்த மாதிரி பல பதில்கள் நமக்கு இருந்துச்சு. இப்ப என்னையெல்லாம் எடுத்துக்கிட்டா கூட, நான் ஒரு மெய்வழிச்சாலை பேக்ரவுண்ட்ல அந்த இலக்கிய விஷயங்கள் இருந்தது. அதுல பாடல்கள் இருந்தது, நாடகங்கள் இருந்தது. அதுவும் அது தினம் செய்யக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருந்தது. சோ அதுல இருந்து மூவ் ஆகி அதை தொடர்ந்து எங்க அம்மா மலிவு விலையில ரஷ்யன் புக்ஸ் கிடைச்சதுனால அதை வாங்கி கொடுத்தாங்க. அப்புறம் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா, நானும் என்னோட தோழி சுபத்ராவும் ஒரு லைப்ரரிக்கு பக்கத்துல இருக்கிற இடத்துல வேலை பார்த்ததுனால விருது பெற்ற நாவல்கள் எல்லாம் படிக்கிற ஒரு பழக்கத்துக்குள்ளார வந்தோம். சோ இந்த மாதிரி நமக்கு நம்மளோட பண்பாடு அப்படிங்கிற வகையில ஒரு வாசிப்பு விஷயங்கள் எந்த மாதிரி வந்திருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிறார் இலக்கியத்துக்குள்ளார போன அழவள்ளியப்பா சங்கத்துக்குள்ளார நுழைந்த, இல்லைன்னா ஒரு இடதுசாரி
மரபுள்ள ஒரு குழந்தைகள் குடும்பத்துல பிறந்த இந்த இல்லைன்னா தானாகவே தேடி தேடி கற்றுக்கொண்டவர்களை தாண்டி ஒரு வாசிப்புங்கிறது என்னவா இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஒரு தேவை சார்ந்த பொருளீட்டக்கூடியதாக தான் இருக்கு. ரொம்ப நல்லா சொல்லணும்னா ஒரு பிரிஸ்கிரிப்ஷனை படிச்சு நம்ம வாங்கியிருக்க மாத்திரையும் அந்த பிரிஸ்கிரிப்ஷனும் கரெக்டான்னு கூட ஒரு வாசிப்புக்குள்ளார போக முடியாம தான் திணறிட்டு நிக்கிறத வந்து நம்ம பாக்குறோம். சோ அப்படி இருக்கும் பொழுது ஒரு ஒரு வாழ்வியலோட ஒரு மேம்பட்ட நிலைக்கான தின வாசிப்பு, ஒரு இலக்கிய வாசிப்பு, இல்ல எதற்கெடுத்தாலும் வாசிப்பு அப்படிங்கிற ஒரு நிலைக்கு போறதுக்கான விஷயங்கள் குறைவாக தான் இருந்தாலும் வாசிப்புக்குள்ளார போனவங்களோட விஷயங்கள் வந்து மிக பிரமாதமான ஒரு முன்னுதாரணமாக நம்ம ஒருத்தரையும் பார்க்கிறோம், இல்லைன்னா காட்டுறோம். அது வந்து நமக்குள்ளார இருக்கு. ஒரு ஒரு இலக்கியவாதி அப்படின்னு சொன்னா, அல்லது நிறைய புஸ்தகங்கள் படிக்கிற ஒருவர் அப்படின்னு சொன்னா அவர்களுடைய வாழ்வியல் மற்றவர்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் முன்னுதாரணமா இருக்கிறதையும் பார்க்கிறோம். சோ அந்த வகையில நம்ம வந்து ஒரு 20 வருஷமா வேற வேற வகையில படிச்சாகணும் அப்படிங்கறத பத்தி பேசுறோம். சோ அப்ப அதுலயுமே வந்து பள்ளி கல்வியை தாண்டி மதிப்பெண் வாங்குறத தாண்டி புத்தகம் படி அப்படிங்கறத வந்து முன்னெடுக்கிறோம். இந்த மரபை வந்து நம்ம கொஞ்சம் நம்மளுடைய வாழ்வியல் விஷயங்கள்ல வந்து ஒரு 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 பெரிய சமூகத்துக்கு கொண்டு போனதா அறிவொளி இயக்கம் அல்லது அறிவியல் இயக்கம் அல்லது நிறைய என்ஜிஓ செயல்பாடுகள் இப்படி நிறைய ஒரு லிஸ்ட் போட்டே பார்க்கலாம் அப்படிங்கிறது மாதிரி எனக்கு தோணுச்சு. சோ அந்த 20 வருஷமா நம்ம முன்னெடுத்திருக்கிற விஷயங்களை தான் நான் வந்து அது ஒரு பதிப்பகமா, ஒரு எழுத்தாளரா, ஒரு நவீன இலக்கியமா, அதை குழந்தைகள் கிட்ட எடுத்துட்டு போற ஒரு கலாச்சாரமா பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சுதான் இன்றைக்கு உரையை வந்து நான் யோசிச்சேன். அப்படி யோசிக்கும் பொழுது இந்த 20 ஆண்டுகள்ல ஒரு முன்னெடுக்கிற விஷயங்களா நான் வந்து 4-5 விஷயங்களை முன் வச்சிருக்கேன். அதுல முதல் விஷயமா வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் நம்மளோட தமிழக அரசோட முயற்சி அப்படிங்கிறது ஒரு சிறார் இலக்கியத்துல ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த முன்னெடுத்தாங்க. சோ அந்த முன்னெடுத்ததுங்கிறது வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். அது வந்து புத்தக பூங்குத்து அப்படிங்கிறது வந்து இதற்கு முன்னாடி டிஎம்கே ஆட்சியில வந்து அது வந்து ஒரு 180 புத்தகங்களை வந்து குழந்தைங்களுக்கிட்ட எடுத்துட்டு போனாங்க. அவங்க எடுத்துட்டு போகும்போதே என்ன பண்ணாங்கன்னா, இந்த லைப்ரரியில பூட்டி வைக்க கூடாது, அதுக்கு கணக்கு வேணாம், இப்ப தினம் அதை தொங்க விடணும், குழந்தைகள் இயல்பாக எடுத்து படிக்கணும். இந்த மாதிரி நிறைய பள்ளிக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து புத்தகங்களை மாத்துறதையும் மற்றதையும் பண்ணும் பொழுது குழந்தைகள் இயல்பாக புத்தகங்களுக்குள்ள வர்றது. அந்த புத்தகத்தோட தன்மையையும் நம்ம மாத்தி அமைச்சோம். அதுக்கு முன்னாடி இருந்த வரைக்கும் குழந்தைகள் படிக்கிறதுனாலே நம்ம எனக்கு தெரிஞ்சு எங்க வீட்டுல எல்லாம் என் தங்கச்சி எல்லாம் ராணி முத்து 5ஆம் கிளாஸ்ல நாவல் படிப்பாங்க. சோ அப்ப வந்து அப்போ எந்த புத்தகம் படிக்கலாம், அப்ப சிறுவர்களுக்கு ஏற்ற புத்தகங்கள் இதெல்லாம் வந்து யோசிக்க ஆரம்பிச்ச ஒரு விஷயமா அதை தமிழகத்துல நான் வந்து அதை பாக்குறேன். நான் புத்தக பூங்கத்தோட ஒரு 180 புத்தகங்கள் கடந்து அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இப்ப அதுக்கு அடுத்து மிகப்பெரிய இடைவெளிக்கு பிறகு அதனோட தொடர்ச்சியா வாசிப்பு இயக்கத்தோட செயல்பாடு ஒண்ணு வந்துச்சு. அவங்க வந்து அந்த வாசிப்பு இயக்கத்துல என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, புத்தகங்களை மட்டும் தயார் பண்ணாம அந்த புத்தகங்கள் பள்ளிக்கூடத்திற்கு போனாலும் கூட ஆசிரியர்கள் அதுக்கு பொறுப்பு இல்லாம அந்த புத்தகங்களுக்கான வாசிப்பை மேம்படுத்துவதற்கான ஒரு ஆளை வந்து அப்பாயிண்ட் பண்றாங்க. அவங்க வந்து வாசிப்பு மட்டும் அந்த புத்தகத்தோட சேர்க்காம அதை நாடகமாக்கி காட்டுறது, கதையை சொல்ல வைக்கிறது, சோ இதெல்லாமும் சேர்த்து பண்ற ஒரு முயற்சியா வந்து வாசிப்பு இயக்கம் முன்னெடுத்தாங்க. சோ அந்த வாசிப்பு இயக்கம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பாடநூல் கழகத்தோட இளந்தளிர் இலக்கிய திட்டம், அவங்களும் ஏறக்குறைய ஒரு 200 புத்தகங்கள் கிட்ட போட்டிருக்காங்க. அந்த 200 புத்தகங்களும் இலக்கியவாதிகளை முன் வச்சு அவங்க கிட்ட எழுதி வாங்கின புத்தகங்களாகவும் அதுவும் கலர் புத்தகங்களாகவும் பள்ளிக்கூடத்துக்குள்ளார போச்சு. சோ இதோட சேர்த்து நம்மளோட அந்த கனவு அந்த மாதிரி இதழ்களும் அரசு பள்ளிகளுக்குள்ள போனுச்சு. இதே வந்து நூலகங்களுக்கும் போச்சு. நூலகங்கள்லயும் அரசோட நூலகங்கள்லயும் குழந்தைகள் வாசிப்புக்கான சில திட்டங்களும் கொண்டு வந்தது வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். சோ இந்த வகையில தமிழக அரசோட முயற்சியை ஒரு சிறார் இலக்கியம் சார்ந்து எடுத்திருக்கிறதா நான் வந்து பாக்குறேன். இதுல வந்து நம்ம எந்த ஒரு பண்பாடா எப்படி மாறிச்சு,
அது அவங்களுக்கு என்னவா நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு குழந்தைகள் கிட்ட வந்து அது அந்த ஒரு பாடத்தை விட புத்தகத்தின் மேல கொஞ்சம் கூடுதலான ஒரு ஆர்வம் வந்திருக்கிறத நம்ம பாக்குறோம். அந்த ஆர்வம்ங்கிறது வந்து அவங்களுக்கு ஒரு கதையாக இருக்கிறதுனால, வண்ண புத்தகமா இருக்கிறதுனால, மார்க் வாங்காததுனால இருக்கிறதுனால, இப்படி எல்லாம் நம்ம அதை பார்க்கலாம். சோ நான் என்னோட அடுத்த ஒரு விஷயமா நான் என்ன பாக்குறேன்னா, பதிப்பகங்கள் நமக்கு நிறைய வந்தது அப்படின்னு பாக்குறேன். நமக்கு இதுக்கு முன்னாடி வரைக்கும் என்பிடி மாதிரியான பதிப்பகத்தை தான் நம்ம ஒரு முன்னுதாரணமா பாக்குறோம். அவங்க வந்து வெறும் பட புத்தகம் அல்லது ஒரு வரி இருக்கிற புத்தகங்கள், ஒரு அழகான கதையை வந்து வேற வேற மாதிரி கொடுத்தது, இது எல்லாமே நமக்கு வந்து என்பிடி தான் கொஞ்சம் ஆரம்ப காலத்துல பண்ணாங்க. அதை தொடர்ந்து நமக்கு தமிழகத்துல நிறைய ஒரு ஆல் இண்டியா சார்ந்த பதிப்பகங்களா துளிகா, பிரதம் அவங்க எல்லாம் ஒரு 100க்கணக்கான புத்தகங்களை கொண்டு வந்தாங்க. தாரா பதிப்பகம் மாதிரி அவங்க வந்து கொஞ்சம் இன்டர்நேஷனல் புக்ஸே நமக்கு தமிழ்ல கொடுத்தாங்க. சோ இவங்களோட பங்களிப்பு ஒரு பக்கம் ஆனதாக இருந்தாலும், தமிழ் பதிப்பகங்களான நம்மளோட புக் ஃபார் சில்ட்ரன், வானம், குக்கு, இயல்வாகை இது போன்ற பதிப்பகங்கள் தமிழிலேயே வந்து புத்தகங்களை வந்து கொண்டு வர்றது, அதுவும் ஒரு நவீன புத்தகங்களாக கொண்டு வர்றது அப்படிங்கிற ஒரு முயற்சி எடுத்ததோட இல்லாம, குழந்தைகளை எப்படியெல்லாம் ரீச் பண்ணலாங்கிற வேலையையும் நிறைய சேர்த்து பார்த்தாங்க. குக்கு காட்டுப்பள்ளி எல்லாம் அவங்க வந்து தமிழகம் முழுக்க நூலகங்கள் துவங்குறது, அதே மாதிரி நம்ம அறிவியல் இயக்க செயல்பாடுகளுக்குள்ள வாசிப்பு கொண்டு வர்றது, அப்புறம் பாரதி புத்தகாலயம் ஒரு தடவை வந்து இவ்வளவு குழந்தைகளுக்கான புத்தகங்கள் வாங்கும் போது ஒரு ஷெல்ஃப் சேர்த்து வீட்டுக்கு கொடுக்கறது. சோ இந்த மாதிரியான முயற்சி எல்லாமும் நமக்கு வந்து அவங்க பதிப்பகங்களே முன்னெடுக்கிற ஒரு விஷயமாவும் நம்ம இருந்ததை பாக்குறேன். இதுக்கு அடுத்தது நான் வந்து முக்கியமானதா பாக்குறது வந்து என்ஜிஓக்கள் நிறைய வேலை செஞ்சிருக்காங்க. என்ஜிஓக்கள் அதுக்கு முன்னாடி நான் சங்கங்கள் சொல்லலாம். நம்ம சிறார் சங்கம் மாதிரி வேற வேற சங்கங்கள் வழியாவும் நமக்கு வந்து முன்னெடுத்திருக்காங்க. நமக்கு அந்த காலத்துல வந்து அது பெரியார் படிப்பகம், இடதுசாரி படிப்பகங்கள் அதெல்லாம் இருந்தது மாதிரி குழந்தைகளுக்கு நடுவுல எடுத்துட்டு போற ஒரு கல்ச்சரும் இந்த 10-15 ஆண்டுகள்ல வந்து அங்கங்க வந்துச்சு. குழந்தைகளுக்கான புத்தகங்கள் வெளியிடுறது, குழந்தைகளுக்கான வாசிப்பு விஷயங்களை முன்னெடுக்கிறது, அதெல்லாம் நிறைய வெவ்வேறு அமைப்புகளும் வெவ்வேறு விஷயங்களும் முன்னெடுக்கிறாங்க. சோ அதுல என்ஜிஓட ரோலை வந்து நான் அடுத்து பாக்குறேன். நான் அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கிராமங்கள்லயும் ஏதோ ஒரு வகையில குழந்தைகளை வாசிப்பதற்கான முயற்சி அப்படிங்கிறத வந்து முன்னெடுத்துட்டு இருக்கிறத வந்து செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இதுல இன்னொரு விஷயமா நான் பாக்குறது என்னன்னா, நூலகங்கள், சிறார் நூலகங்கள் இப்ப அங்கங்க வந்திருக்கு. ஸோ நான் வந்து சிறார் நூலகம் ஆரம்பிக்கும் போது ஐ திங்க் 2007ன்னு நினைக்கிறேன். 2007ல வந்து வெவ்வேறு விதமாக ஒரு வாசிப்பை கொண்டு போகணும் அப்படிங்கிறத வந்து பண்ணோம் நாங்க. குழந்தைங்க கிட்ட வந்து அவங்களுக்கு ஃப்ரீயா இருக்க நேரத்துல இல்லைன்னா எப்ப வேணாலும் வர்றது, சேர்ந்து இருக்கும் போது சத்தமா படிக்க வைக்கிறது, தனித்தனியா கதை சொல்றது. சோ அது மட்டும் இல்ல, உட்கார்ந்து அவர்கள் கூட படிக்கிறது அப்படிங்கிற மாதிரி பல்வேறு முயற்சிகள் எடுக்கப்பட்டது. அதை தொடர்ந்து கூழாங்கல் பத்திரிகையும் நாங்க கொண்டு வந்தோம். சோ இந்த மாதிரி நூலகங்கள் வந்து இன்னைக்கு வரைக்கும் நிறைய வந்து துவங்குறத பாக்குறோம். இன்னைக்கு எல்லாம் தூத்துக்குடியில எல்லாம் பாத்தீங்கன்னா, தூத்துக்குடியை சுத்தி அவங்க ஒரு நம் சிறார் சங்கம் சார்பா ஒரு 10-15 நூலகங்கள், நூலக செயல்பாடுகள் எல்லாம் தொடர்ந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க. சோ இந்த மாதிரி குட்டி குட்டி நூலகங்கள், ஐ திங்க் நான் ரொம்ப ரீசெண்டா இப்ப படிச்சேன், பள்ளியோட நூலகம் வீட்டுக்கு வர்றது மாதிரி. சோ இந்த மாதிரி வேற வேற முயற்சிகள் குழந்தைகள் ஒரு நூலக கான்செப்ட்லயோ இல்லைன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட புத்தகங்கள் அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரியோ, அல்லது அந்த படிக்கிறதுக்கான ஒரு முன்னெடுப்பு அப்படிங்கிற வகையில இந்த நூலகங்கள் சின்ன சின்னதா சிறார் நூலகங்கள் தெருவுல, வீட்லயே, அந்த ஊர்ல, இல்லைன்னா நூலகத்தோடு இணைந்த சிறார் நூலகங்கள், இந்த மாதிரி விதவிதமா நமக்கு அங்கங்க தோன்றி இருக்கிறது வந்து பரவலா இருக்கு. அந்த பரவலானதுனாலதான் அதை வந்து நம்ம ஒரு பண்பாட்டுக்குள்ளார நம்ம இணைச்சி பார்க்கணும் அப்படின்னு நான் நினைச்சேன்.
அதனால அதையும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பாக்குறேன். இது இல்லாம தனியார் பள்ளிகள்லயும் சரி, அரசு பள்ளியிலயும் சரி, மாற்று பள்ளிகள்லயும் வாசிப்புங்கிறத வந்து ஒரு ஒரு மிக முக்கியமானதாகவும், அந்த வாசிப்புங்கிறது ஒரு எளிய இல்லைன்னா இலக்கிய மொழியாக இருக்கணும் அப்படிங்கிறதுலயும் கவனமா இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, குழந்தைகளுக்கு கதை மொழிங்கிறது வந்து எதை சொல்லுவதற்கும் சுலபமாக இருக்குது அப்படிங்கிறத பல ஆசிரியர்கள் இன்னைக்கு ஏற்றுக்கொண்டிருக்காங்க. சோ அந்த ஏற்றுக்கொண்டதோட விளைவா என்ன பண்றாங்கன்னா, எந்த கடினமான பாடத்தையும் கதையா கன்வெர்ட் பண்ணி குழந்தைகள் கிட்ட எடுத்துட்டு போற ஒரு பழக்கம் நிறைய ஆசிரியர்கள் கிட்ட இருக்கு. அதோட ஒரு சிறு வாசிப்பு விஷயத்தையும் ஒவ்வொரு வகுப்புலையும் கொண்டு போற ஆசிரியர்களும் பள்ளிகளும் இன்னைக்கு நிறையவே பரவலாக்கப்பட்டு இருக்கிறத வந்து நம்ம பாக்குறோம். சோ இதெல்லாம் வந்து குழந்தைகள் வந்து மதிப்பெண்களை கடக்கணும் அப்படிங்கிறத முன்வைக்கும் பொழுது ஒரு வாசிப்புங்கிறத சேர்த்து நம்ம கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு முன்னெடுப்பாதான் அதை வந்து பள்ளிகள்ல கொண்டு போறாங்க. அதுல ரொம்ப குறிப்பா வகுப்பறை நூலகங்கள், வகுப்பறை நூலகம் அப்படிங்கிற ஒரு விஷயமும், பள்ளி நூலகம் அப்படிங்கிற விஷயமும் அதை முன்னெடுத்துட்டு போகுது. அது அரசு பள்ளியிலயும் இருக்கு, நிறைய தனியார் பள்ளிகள்லயும் இன்னைக்கு முக்கியமாக்கப்பட்டுட்டு வர்றதை பாக்குறோம். அப்படி ஒரு வகுப்பறை நூலகங்கள் இருக்கிற பள்ளி வந்து ஒரு வகுப்பறை வந்து ஒரு சிறந்த வகுப்பறையாக பார்க்கப்படுது. ஏன்னா அந்த வகுப்பறை செயல்பாடுல வகுப்பறை நூலகத்தோட பங்கு என்ன அப்படிங்கறத பத்தி இன்னைக்கு நிறைய ஆசிரியர்கள் பேசிட்டு வர்றாங்க. சோ இதோட இன்னொரு முக்கியமான விஷயமா நான் கதை சொல்லிகள் விஷயங்கள் பாக்குறேன். நமக்கு கொரோனாக்கு பிறகு, கொரோனாக்கு முன்னாடி கதை சொன்ன கதை, கொரோனாவை தொடர்ந்து கதை சொல்ல வந்தவங்க அப்படின்ற கதை சொல்லிகள் வழியாவும் இன்னைக்கு வாசிப்பு விஷயங்கள் பரவலாக்கப்படுறது நான் பாக்குறேன். ஏன்னா அந்த நேரங்கள்ல வந்து நம்ம இணைய வழியில வந்து கதை சொல்லுதல் அப்படிங்கிற ஒரு நிகழ்வுக்கு போனாலும் அது பல இடங்கள்ல கதை வாசிப்பு அப்படிங்கிறதாவும் மாறி இருக்கு. அப்புறம் கதை வாசிப்பு அப்படிங்கிறத தாண்டி ஒரு கதை எழுதுதல் அப்படி நிறைய விஷயங்களுக்கு அது நகர்ந்துட்டு இருக்கு. அப்ப இந்த வாசிப்பு பண்பாட்டை குழந்தைகளுக்கு சிறார் இலக்கிய விஷயங்கள்ல முன்னெடுக்கிறதுல கதை சொல்லிகளோட பங்கையும் நான் முக்கியமானதா பாக்குறேன் நானு. அடுத்து இணைய வழி விஷயங்கள். ஏன்னா இன்னைக்கு வந்து ஏதாவது ஒரு விஷயம் அப்படின்னா அங்க போய் அங்க செஞ்சு அப்படிங்கிறத தாண்டி ஒரு ஒரு குழந்தை கதை சொல்றத வந்து கதை வாசிக்கிறத ஒரு வீடியோவா எடுக்கிறது, அல்லது இணைய வழியில வாசிப்பு பத்தி உரையாடுறது, அல்லது ஒரு சிறந்த வாசிப்பிற்கான விஷயங்களை முன்னெடுக்கிறது. ஸோ அந்த மாதிரியான பல்வேறு விஷயங்களை வந்து அது எடுத்துட்டு போயிருக்கு. சின்ன உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, நாங்க வந்து ஏறக்குறைய ஒரு தினம் ஒரு கதைன்னு 130 நாள் பண்ணோம். அதுக்கப்புறம் தொடர்ந்து பண்ண முடியல. 3000 வாசகர்கள் இருந்தாங்க, பெற்றோர்கள் எல்லாருமே. சோ அப்போ வந்து இன்னைக்கு போடுற கதையை இன்னைக்கு அவங்க வாசிச்சிருவாங்க, கருத்து எழுதுவாங்க, அதை பத்தி பேசுவாங்க, அவங்க எப்படி கதை எழுதி அனுப்புறதுங்கிறத பத்தி சொல்லுவாங்க, குழந்தைங்களை எப்படி எழுத வைக்கிறது அப்படின்னு. இதெல்லாம் ரொம்ப முக்கியமானதா நடந்துட்டு இருக்கிறது பாக்குறேன். இன்னும் ரொம்ப அறிவார்த்தமா சில பேர் வந்து வாசிப்பை முன்னெடுக்கிறாங்க. இப்ப ஒரு ஃப்ரீ சில்ட்ரன் லைப்ரரி மூவ்மெண்ட்னு ஒண்ணு ஆல் இண்டியா லெவல்ல இருக்கு. அவங்க வந்து விதமான எக்ஸ்பெரிமெண்ட்டை அரசு பள்ளியிலையும் தேவைப்படுற குழந்தைகள் மத்தியிலையும் வாலண்டியர்ஸை வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப இன்டென்ஸா எப்படின்னா, அவங்க வந்து அந்த புத்தகத்தை குழந்தைங்களோட பிக் புக் ஆக்கி, அப்புறம் வந்து முடிஞ்ச வரைக்கும் வாரம் 2 நாள்னா அந்த வருஷம் பூரா அந்த வாரம் 2 நாள் அந்த வாசிப்பு விஷயத்த பண்றது. ஸோ அந்த மாதிரியான முன்னெடுப்பு பண்றாங்க. நிறைய பேர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாங்க, தொடர்ந்து குழந்தைங்களை வாசிக்க வைக்கிறதுக்காக. இன்னைக்கு நிறைய வந்து ஃபெல்லோஷிப்ஸ் எல்லாம் வருது, காந்தி ஃபெல்லோஷிப், இல்லைன்னா டீச் ஃபார் இந்தியா ஃபெல்லோஷிப். ஸோ அந்த இளைஞர்கள் வந்து குழந்தைகள் கிட்ட ஒரு அறிவுபூர்வமாகவும் ஆராய்ச்சி பூர்வமாகவும் வாசிப்பு விஷயங்களை வந்து சிறுவர் மத்தியில பிரமாதமா எடுத்துட்டு போறது, அதை பத்தி கட்டுரைகள் எழுதுறது. நிறைய நேரங்கள் அதெல்லாம் ஆங்கிலத்துல இருந்தா கூட அதெல்லாமும் நடந்துட்டு வர்றதை பாக்குறேன் நானு. இன்னும் ஒன்னே ஒண்ணு சொல்லணும் அப்படின்னா,
இந்த மாடல் ஸ்கூல் மாதிரியான இடங்கள்ல ஒரு சிஸ்டமேட்டிக்கா வந்து வாசிப்பு அந்த குழந்தைங்களுக்கு எடுத்துட்டு போறதும், அதை பற்றி அவர்கள் எழுதுறதும் பேசுறதும் அப்படிங்கிறது கொண்டு போறாங்க. மாற்றுப் பள்ளிகள் இல்லைன்னா தங்களை வித்தியாசமா பாக்குற நிறைய பள்ளிகளும் வாசிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த பாட சுமையில இருந்து நீக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாம அது ஒரு பண்பாட்டு ரீதியா குழந்தை எப்பொழுதும் தனக்கு கிடைக்க பெற்ற ஒரு வரமாக வாசித்தல் அப்படிங்கிறத எடுத்துட்டு போறதை பாக்குறோம் நம்ம. சோ இதெல்லாம் இல்லாம நிறைய குழந்தைகள் வாசிக்கும் பொழுது என்னென்னலாம் நடக்குது அப்படிங்கறது நம்ம பார்த்தோம்னா, இப்ப எனக்கு தெரிஞ்சு 3ஆம் கிளாஸ் குழந்தை வந்து வாசிக்க கத்துக்குச்சு. புத்தகத்தை எடுத்துட்டு போகுது, ஊருக்கு போகுது, அப்படி வந்து என்ன சொல்ல அந்த காத்துல படிக்கிறது. அதே மாதிரி இப்ப எனக்கு தெரிஞ்சு எங்க ஒரு சொந்தக்கார குழந்தை வந்து 7வது படிக்கிறாங்க. ஹாரி பாட்டர் வால்யூம் அப்ப வந்து வீட்டுல இல்ல போதும் 12 மணிக்கு லைட் ஆஃப் பண்ணுன்னா செல்போன் டார்ச் லைட் வச்சு படிக்கிறது. ஸோ அந்த அவங்களுக்கு வந்து இந்த படிக்கிற டேஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் குழந்தைகளுக்கான விஷயங்கள் அப்படிங்கிறது எப்படி இருக்கு அப்படிங்கிறதும், அடுத்தடுத்து அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய புத்தகங்கள், அதை வந்து நம்ம அதை எப்படி காம்பன்சேட் பண்ண போறோம். அப்ப நமக்கு இது குழந்தைகளோட இது போன்ற அவர்கள் விரும்பும் புத்தகங்களை ஒரு ஒரு அவங்களுக்கு சேர்க்கிறதுங்கிறது வந்து இல்லாத பொழுது அவங்களுக்கு அதை கேட்க தெரியறதுனால திருப்பியும் அது என்னவா மாறுது அப்படிங்கிறது வந்து பாக்குறோம். இதோட பாத்தீங்கன்னா இப்ப பெற்றோர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு வாசிப்பு பழக்கம் இருக்கோ இல்லையோ குழந்தைகள் வாசிக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இருக்கு. ஆனா அதை வந்து ஒரு முறைமைப்படுத்துவதற்கான முடியாமையும் அவங்கள்ட்ட இருக்கு. சோ அவங்க வந்து ஒண்ணு அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு மெயின் ஸ்ட்ரீம் குரூப்ல வந்து அவங்க பாட புத்தகத்தை எந்த நேரமும் படிக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லைன்னா அவங்க என்ன புஸ்தகம் வாங்கி கொடுக்குறாங்களோ அதை படிக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்புறம் ஒரு 10 புஸ்தகம் வாங்கி கொடுத்துட்டாங்கன்னா அதை இன்னும் எவ்வளவுதான் உனக்கு வாங்கி கொடுக்கறது அப்படிங்கிற டோனுக்கு வந்துடுறாங்க. சோ இந்த மாதிரி குழந்தைகள் வாசிக்க துவங்கியதற்கு பிறகு அவங்களுக்கு இருக்கிற சிக்கல்கள் அதெல்லாமும் இருக்குது. சோ அப்ப வந்து நம்ம ஒரு பக்கம் வந்து சிறார்களுக்கு எழுதுற புத்தகங்கள் எப்படிப்பட்ட புத்தகங்களாக இருக்குது அப்படின்றது ஒரு பக்கம். ஒரு குழந்தை தனக்கு இது போன்ற புத்தகங்கள் பிடிக்குது அப்படின்னா இன்னும் பட புஸ்தகமே படிப்பியா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள்லாம் இருக்கிறது. அப்புறம் ஒரு குழந்தை ஒரு 9வது படிச்சா கூட நான் வந்து அவங்களுக்கு வந்து படப்புஸ்தகம் தான் படிக்க முடியும்னா அது ஒரு ஆரம்ப நிலையா தான் நம்ம பாக்குறோம். அப்பதான் அவங்க அந்த விஷயத்துக்குள்ள போறோம்னு. ஆனா நம்மளை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, பெரியவர்களை பொறுத்த வரைக்குமோ ஒரு ஆசிரியரை பொறுத்த வரைக்குமோ அல்லது பெற்றோர்களை பொறுத்த வரைக்கும் 9வது படிக்கிற இன்னும் வந்து 1ஆம் கிளாஸ் புஸ்தகத்தை மாதிரி உட்கார்ந்து படி அப்படின்ற வார்த்தைகளால அவங்கள இது பண்றது. சோ இந்த மாதிரி இதெல்லாமே நான் சொல்ற விஷயங்கள் பரவலா இருக்கிறத நம்ம பாக்குறோம். சோ அப்போ ஒரு பண்பாட்டு ரீதியாக சிறார் இலக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வாசிப்பிற்கானதாக இருந்தாலும் கூட அது வந்து ஒரு பண்பாடாக மாற்றப்படுவதற்கான முன்னெடுப்புகள் இவ்வளவு நடந்துட்டு இருக்கிறதையும் நம்ம பாக்குறோம். அதே நேரத்துல இன்னும் நடக்க வேண்டிய விஷயங்களையும் நம்ம பேச வேண்டிய ஒரு தேவையும் அதை பற்றி நிறைய யோசிக்க வேண்டிய விஷயங்களும் நமக்கு இருக்குது. ஸோ எனக்கெல்லாம் தெரிஞ்ச வரைக்கும் ஆசிரியர்கள் வந்து அவர்கள் வாசிப்பு பழக்கம் உடையவர்களாக இல்லாததுனாலேயே நமக்கு இருக்கிற சிக்கல்களை நிறைய பாக்குறோம். ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களால முடியாதது வந்து குழந்தைங்களால முடியாததாகவும் பாக்குறாங்க. இன்னொரு பக்கம் அவங்களால முடியாது ஆனா குழந்தைங்களுக்கு வார்த்தையால படிப்படின்னு சொன்னா நடந்துரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சோ இதெல்லாமும் கூட நம்ம யோசிக்க வேண்டிய ஆராய வேண்டிய விஷயங்களா பாக்குறேன் நானு. அப்புறம் புதுசாக நமக்கு இன்னைக்கு மின்னிதழ்கள் தான். நான் அது தினம் ஒரு கதை சொல்லும் பொழுது இணைய வழியில இயல் மாதிரியான புத்தகங்களோட முன்னெடுப்பையும் சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா இந்த விஷயங்கள் குழந்தைகள் கிட்ட எப்படி வாசிக்க எடுத்துட்டு போறது. இப்ப குழந்தைகளுக்கு வந்து நம்ம நான்லாம் சொல்லும் போது நம்ம சொல்றோம் குழந்தைங்களுக்கு போன் நேரம்னு ஒண்ணு தேவைப்படுது. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு அசைன்மெண்ட்டோ இல்லைன்னா வேற ஒரு பொறுப்புகளோடையும் அவங்களுக்கு வந்து அதை முன்னெடுக்க உதவ முடியுமா அப்படிங்கிறத பத்தி எல்லாம் யோசிக்கலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்கிறோம். ஏன்னா இன்னைக்கு காட்சி சார்ந்த ஒரு
விஷயத்தோட வாசிப்பு சார்ந்த விஷயத்தை இணைக்கும் பொழுது அதற்கான சிக்கல்னு ஒண்ணு இருக்கு. ஏன்னா நம்ம எல்லாராலையுமே காட்சி ஊடகத்துல இருந்து நம்ம விலக்கி கொள்ள முடியாத பொழுது அத குழந்தைங்கள்ட்ட என்னவா பண்றது, எப்படி பாக்குறது? அப்போ வாசிப்புக்கு அப்படிங்கறது மாதிரி எதை எடுத்துட்டு போகலாம் அப்படிங்கிறதையும் பத்தி யோசிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் நானு. ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய பரவலான ஒரு தலைப்பாக இருந்த போதும் கூட நிறைய நம்ம பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நானு. சோ என்னை பொறுத்த வரைக்கும் நானு இந்த விஷயங்கள் தான் யோசிச்சிருந்தேன். எப்படி எல்லாம் இன்னைக்கு நம்ம முன்னெடுக்கிறோங்கிறத பத்தி பேசுறதும், எந்த மாதிரி புத்தகங்கள் இன்னைக்கு வந்துட்டு இருக்குங்கிறத பேசுறதும், நம்மெல்லாம் ஒரு வாசிப்பு பண்பாட்டுக்குள்ள வர்றது சுலபமா இருந்ததா? ஏன்னா சிறார் புத்தகங்கள்ங்கிற கான்செப்டே தமிழ்ல இல்லாத காலத்துல நம்ம எல்லாம் படிக்க ஆரம்பிச்சோம். அதை இன்றைய காலத்தோட ஒப்பிடுறது அப்படிங்கிற விஷயத்தையும் தான் நான் பேசணும் அப்படின்னு நினைச்சேன். நானு இதுக்கு மேல உரையாடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? சரிங்க தோழர். நிகழ்வுல இணைந்திருக்கிறவங்களுக்கு கேள்விகள் இருந்தா நீங்க கை உயர்த்திட்டு கேள்வி கேட்கலாம் ஒருத்தரா. ஒரே ஒரு நிமிஷம், என்னோட இன்னொரு இணைப்புக்கு வந்துடுறேன் நான். எனக்கு சரியா கேட்கல. சரிங்க தோழர். தோழர் கமலாலயன் தோழர் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காரு. கமலாலயன் தோழர், உங்களுடைய கேள்வி கேளுங்க தோழர். கொஞ்ச நேரம் கேக்குதா தோழர்? இப்ப கேக்குது. நான் சாலை செல்வம் தோழர், நீங்க அன்மியூட் பண்ணுங்க தோழர். ஏன்னா ஆமா, அவங்க அன்மியூட் பண்ணாம இருக்காங்க. அதான் ஒண்ணும் இல்ல, இன்னும் இல்ல. சாலை செல்வம் தோழர், உங்களுடைய மைக் ஆஃப்ல இருக்கு, அன்மியூட் பண்ணுங்க தோழர். அவங்களுக்கு கேட்கவும் கேட்காதுல்ல. கேக்குது தோழர். இப்ப ஆமா, அன்மியூட் பண்ணு. ஓகே, நன்றி. வணக்கம். நல்ல வச்சுக்கேன். இவ்வளவு ஷார்ட்டா என்னோட மனசுக்கு. அப்புறம் தோழர் கேட்கல தோழர். அப்படியா? இப்ப கேக்குது. ஓகேயா? ஓகே. இவ்வளவு நேரம் நான் பேசுறது கேட்கலையோ? ஆமாங்க தோழர், கேட்கல. மற்றவங்களுக்கு கேக்குதா? இப்ப கேக்குது தோழர். இல்ல இல்ல, மற்றவங்களுக்கு கேக்குது தோழர். கேக்குது. நல்லா கேக்குது. மறுபடியும் கேட்கிறேன். அதாவது ரொம்ப ஷார்ட்டா முடிச்சிட்டீங்க. ஏன் அப்படிங்கிற கேள்வி. ரெண்டாவது, கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் மட்டும் பெரிய பாதிப்பை தாக்கத்தை உண்டாக்கின அறிவொளி இயக்கம் பற்றி நீங்க குறிப்பிடவில்லை. சொன்னேன் தோழர். இல்லையே, நான் கவனிச்ச வரைக்கும் முதல்ல ஆரம்பத்துல சொன்னேன் தோழர். சரி, ஓகே. அப்படின்னா அறிவொளி இயக்கமும் அறிவியல் இயக்கம் ரெண்டுத்தையும் சேர்த்து சொன்னேன் தோழர். ஓகே, நல்லது. நான் தான் சரியா கவனிக்கலன்னு நினைக்கிறேன். அதனுடைய அந்த அனுபவம் நம் அதாவது ஆல் இந்தியா அளவுல
நடக்கிற முறை தோழர் ஊர்ல மழை பெய்யுதா? உங்க பேச்சு தான் சரியா இப்ப கேட்கல. கமலாலயன் தோழர் ஏன்னா ஆஃப் பண்ணிட்டு பாருங்க. ஆஃப் பண்ணிட்டேன். ஏதோ ஒரு நாய்ஸ், தோழருடைய இதுல இணைப்புல வந்து நாய்ஸ் ஏதோ ஒரு நாய்ஸ் கண்டினியூஸா வந்துகிட்டே இருக்கு. ஆமா ஆமா என்ன தோழர் நீங்க சாலை செல்வம் தோழர் நீங்க மியூட் பண்ணுங்க. அவர் பேசி முடிச்சதும் ஆன் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டேன். இப்ப பேசுங்க தோழர், கமலாலயன் தோழர். ஓகே, நன்றி. இப்போ அதான் அந்த அனுபவங்களின் அடிப்படையில இன்றைக்கு இணைய இதழ்கள்ல அப்புறம் நம்ம நடத்துற வேற இயக்கங்கள்ல, வாசிப்பு இயக்கம் ஆகட்டும் அல்லது புதிய புத்தகங்கள் உருவாக்கத்திலே ஆகட்டும், பள்ளிகள்ல கொண்டு போற இந்த இல்லம் தேடி கல்வி மாதிரியான விஷயங்கள்ல கூடுதலாக கல்வி இந்த நூலக இயக்க புத்தகங்களை இணைக்க முடியுமா? அது ஏற்கனவே இணைக்கிறாங்களான்னு தெரியல எனக்கு. இந்த மாதிரி ஏற்கனவே நடந்த முயற்சிகளிலிருந்து புதிய முயற்சிகளுக்கு ஒரு பாலமாக, இணைப்பாக ஏதாவது திட்டம் நான் வைக்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அப்புறம் வாசிப்பு பண்பாட்டில் நீங்க ரொம்ப அழகா சொன்ன மாதிரி சிறார் புத்தகங்கள்ன்ற ஒரு கான்செப்டே, அப்படி ஒரு சிந்தனையே இல்லாத காலத்துலதான் நானு, நீங்க, உதயசங்கர் போன்ற பல தோழர்கள் வாசிக்க ஆரம்பிச்சோம். அன்றைக்கு எனக்கு பசுமையா நினைவு இருக்கிறது என்னன்னா, கண்ணன் மாதிரியான சிறார் இதழ்கள் ஏராளமா இருந்தது. அந்த கண்ணன், அணில், கரும்பு, டிங்டாங், அப்படி அதுவே ஒரு பெரிய பட்டியல் இருக்கு. அதே போல அழவள்ளியப்பா போன்றவருடைய தாக்கத்துல கிட்டத்தட்ட 400 பேர் குழந்தை எழுத்தாளர்கள் இருந்திருக்கிறாங்க. அது நமக்கு தெரியும். அந்த வரலாறு எல்லாம் நாம வந்து நடத்தின 10 நாள் கருத்தரங்குல, அதாவது சிறார் எழுத்தாளர் சங்கம் நடத்தின கருத்தரங்குல நூலாக போட்டிருக்கோம். இப்ப இந்த அனுபவங்களை எல்லாம் மீண்டும் ஒரு முறை முழுமையாக பரிசீலனை பண்ணி இன்றைய நவீன உலகத்துக்கு, இந்த தகவல் தொடர்பு சாதனங்களுடைய பயன்பாடு உச்சத்தில் இருக்கிற இந்த நேரத்துக்கு பொருந்தும்படியான புதிய கோட்பாடுகளை, புதிய சிந்தனைகள், புதிய முயற்சிகளை திட்டமிடணும். அதுல நீங்க ஏதாவது யோசிச்சிருந்தா கொஞ்சம் சொல்லுங்க. நன்றி. தொடர் மியூட் எடுத்துட்டு பேசுங்க தொடர், அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க தொடர். நன்றி. தோழர் அன்மியூட் பண்ணுங்க. சாலை செல்வம் தோழர். ஓகேவா தோழர்? ரைட். ஆக்சுவலி இணைக்கிற விஷயங்கள் வந்து கொஞ்சம் நாங்க முயற்சி எடுத்தோம் தோழர். இப்போ ஒரு சின்ன உதாரணத்துக்கு, புத்தக பூங்கத்துக்கும் வாசிப்பு இயக்க புத்தகத்துக்கும் இடையில வந்து ஒரு 10 ஆண்டுகால ஏடிஎம்கே ஆட்சி இருந்தது. ஸோ அந்த பீரியட்ல வாசிப்பை பத்தி நம்ம யாரும் யோசிக்கவே முடியாத, தமிழக அரசை பொறுத்த வரைக்கும் யோசிக்கவே முடியாத ஒரு சூழல் இருந்தது. ஸோ மீண்டும் அந்த ஆட்சி சமயத்துல எங்களை மாதிரி ஆட்கள் போனாலும் கூட தலைமையில இருக்கிறவங்களுக்கு அதை இணைக்கிற ஒரு மனநிலை வந்து இல்லாம இருக்கிறத வந்து பாக்குறோம். ஸோ இது வந்து நமக்கான, நம்மை போன்ற சிந்திக்கிறவங்களுக்கு தான் அந்த இணைந்து அதோட சேர்த்து அந்த மரபை வந்து தொடர்ச்சியா கொண்டு போறது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருந்தது. ஒரு சின்ன உதாரணத்துக்கு வந்து மாடசாமி சார் ரொம்ப தெளிவா வந்து அறிவொளி இயக்க தொடர்ச்சியா வாசிப்பு இயக்கத்தை கொண்டு வரணுங்கிறதுல வெவ்வேறு முயற்சிகள் வந்து எடுத்து அதுல ரொம்ப ஒரு பிடிவாதமாகவும் முக்கியமாகவும் இருந்தாங்க. ஸோ அதனால அவங்க அதை திருப்பி பேசினாங்களே ஒழிய அது அந்த திட்டத்திற்கானதா எடுக்கப்பட்டுச்சா அப்படின்னா அது ஒரு கேள்வியா இருந்தது தான் நான் பார்த்தேன் நான். இப்ப அதே மாதிரி இப்ப உதாரணத்துக்கு இப்ப என்னை பொறுத்த வரைக்கும் இப்ப இந்த ரீனாவின் மேக விளையாட்டு, ராணியின் பூ விளையாட்டு,
ஸோ இந்த மாதிரி ஒரு 10 புத்தகங்கள் வந்து நான் ஒரு தொடர்ச்சியா அந்த மாடல்ல இருக்கணும் அப்படின்னு எழுதணும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஒரு புத்தகத்தை வந்து ஒரு பதிப்பகம் வெளியிட்டுறாங்க. அந்த பதிப்பகத்தால இன்னொரு புத்தகம் வந்து வெளியிட முடியல. ஸோ அப்போ வந்து அந்த தொடர்ச்சிங்கிறதும் அந்த இணைப்புங்கிறதும் வந்து அங்க வந்து ஒரு டே டு டே லைஃப்ல சாத்தியப்பாடு வந்து குறைவா இருக்கிறது மாதிரி நம்ம பார்க்கிறோம். இப்ப நம்ம வந்து ஒரு எழுத்தாளராகவும் நம்ம அதே எழுத்தாளர் வாசிப்பு விஷயங்கள்ல ஈடுபடுறவங்களாகவும் இருக்கிறது. இப்ப அதையே வந்து ஒரு என்ன சொல்ல, புத்தகங்களை இன்னைக்கு வந்து அது மெயின் ஸ்ட்ரீமிங் வார்த்தையில சொன்னோம்னா அதை ஒரு ப்ரமோஷனுக்கானதா ஆக்குறது. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற ஒரு புது கலாச்சார விஷயங்கள் இருக்குல்ல, ஒன்னோட ஒண்ணு இணைந்து எல்லாமே நம்மளா இருக்கிறது அப்படிங்கிற ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப் மாடல் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம மாதிரியான இல்லைன்னா கொஞ்சம் என்ன சொல்ல பழைய எழுத்தாளர்களுக்கு வந்து அது வரல. ஸோ இப்ப இன்னைக்கு இருக்கிறவங்க இல்லாட்டினா அது வந்து ஸ்மார்ட்னஸ்ல வந்து அது சேர்க்கப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அந்த இணைப்பை வந்து நம்ம வேற வேற ஆங்கிள் பார்க்கலாம். ஆனா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் என்பிடி வந்து நமக்கு ஒரு பெரிய மாடலா இருந்தது. என்பிடிய மாடலா வச்சு நம்ம பண்ணியிருக்கோம். ஆனா என்பிடி இணைச்சு இல்லைன்னா அதை சொல்லி நம்ம எதுவும் செய்யலை அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி பல விஷயங்கள் நமக்கு ஆங்கிலத்துல இருந்தும் இல்ல மொழிபெயர்ப்புல இருந்து தான் எடுத்திருக்கிறோம். ஆனா நம்ம மொழிபெயர்ப்புக்கு வந்து நவீன இலக்கியத்துல இருக்கிற பங்கை பற்றி நம்ம பேசினாலுமே கூட அதை வந்து ஒரு ஒவ்வொரு முறையும் நம்ம இணைத்து பார்க்குற விஷயங்கள் செய்யறது இல்லை. அப்படிதான் நான் பார்க்கிறேன். நன்றி தோழர். அடுத்ததா ஜான்சிங்கிறவங்க கை உயர்த்தி இருக்கிறாங்க. அவங்க கேள்வி கேளுங்க. Good evening to ma'am. Good evening. Jansi Clara from Kriamity High Secondary School teacher. Ma'am. சொல்லுங்க மேம், சொல்லுங்க. மேம் இப்போ நீங்க வந்துட்டு நிறைய சொல்லியிருக்கீங்க, அந்த இதழ்கள் பதிப்பகம் வாசிப்பு பற்றி நிறைய சொல்லியிருக்கீங்க. இப்போ ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாங்கள் இந்த வாசிப்பு கதைகள், கதை சொல்லிகள், கிளாஸ் ரூம் லைப்ரரி இதெல்லாம் நாங்கள் பண்ணாலுமே அந்த இதை நான் கேட்கறதுக்கு என்னன்னு தெரியல மேம். ஆனால் வந்துட்டு சொல்லும் போது அவங்க இப்போ ஒரு 30 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா ஒரு 25 ஸ்டூடெண்ட்ஸ் அதை எடுத்துக்கிறாங்க, கொண்டு போறாங்க, வாசிக்க ட்ரை பண்றாங்க. ஒரு 5 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம கதை சொல்லிக்கலாவும் இருந்தாலும் இந்த லைப்ரரி மெயின்டைன் பண்ணாலும் இல்ல பிக்சர் வைஸ் காமிச்சாலுமே அவங்க வந்துட்டு அந்த ரீதியா வாசிக்கிறதுக்கு ஒரு இதா இல்லாம இருக்காங்க. அதுக்கான ஏதாவது ஒரு யுக்திகள் வழிகள் ஏதாவது இருந்தா சொல்லுங்க மேம். ஏன்னா இது வந்து இப்ப வரக்கூடிய காலங்கள்ல டீச்சரா வந்துட்டு ரொம்ப ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றது மாதிரி இருக்கு. நான் எப்படி அவங்களை ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கொஞ்சம் குழு கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல மேம். தோழர் மொத்தமா கூட கேள்விகளை கேட்டுட்டு பதில் சொல்லிடுறீங்களா? தோழர் மியூட் எடுக்காம சொல்லி பேசிட்டு இருக்காங்க. தோழர் காலை செல்வன் தோழர் மியூட் எடுக்கல. மொத்தமா எல்லாரும் கேள்வி கேட்டுட்டோம், நீங்க அப்படியே தொகுத்து பதில் சொல்லிருங்க. ஹலோ மேம். காலை செல்வன் தோழர் மியூட் எடுக்கல நீங்க. சொல்லுங்க. அதான் மொத்தமா கேள்வி கேட்டுட்ட எல்லாத்தையும் தொகுத்து யாரோ ஆரம்பிச்சுட்டாங்க தோழர். 3 பேர் கை தூக்கி இருக்காங்க. எல்லாருமே கேள்வி கேட்டுட்டோம். ரைட் தோழர். சோனியா தோழர் ஒருத்தரையா கூப்பிட்டுருங்க. சரிங்க. குமரேசன் தோழர் கை உயர்த்திருக்கிறீங்க. குமரேசன் தோழர் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு கேள்வி கேளுங்க தோழர். கேக்குதா? கேக்குது தோழர். முதல்ல இவ்வளவு நீண்டகால முயற்சிகள் ஏற்கனவே இருந்திருக்கின்றன என்பதும் இன்னும் எவ்வளவு நீண்டகால முயற்சிகள் தேவை என்பதையும் உணர்த்துவதாக உங்களுடைய உரை அமைந்தது. கமலாலயன் சொன்னது போல சுருக்கமான உரை என்றாலும் ரொம்ப வடிகட்டப்பட்ட உரையாக சொல்லலாம். அந்த மாதிரியான உரை. அதுல
அது சம்பந்தமா என்னுடைய கருத்துக்கள் இங்க பகிர்ந்துக்கிறேன். கடைசியில் வேணா இங்க கொஸ்டின் மார்க் போட்டுக்கோங்க. கேள்விதான் கேட்கணும்னு சுகன்யா கண்டிஷன் போடுறாங்கன்னா நான் ஒவ்வொரு கருத்தையும் சொல்லிடுறேன். கடைசி அப்படித்தானே அப்படின்னு கேட்ட மாதிரி ஒரு கேள்விக்குறி போட்டுருக்குங்க. முதல்ல வந்து நீங்க இந்த உரையை இந்த சுருக்கமான உரை நான் சொன்னது போல ரொம்ப வடிகட்டப்பட்ட ஒரு கான்சென்ட்ரேட் இந்த விவாதத்துல வரக்கூடிய கருத்துக்கள், அதுல உங்கள் கூடிய புதிய பதில்கள் இவற்றெல்லாம் இணைத்து ஒரு கட்டுரையாக்கி தாருங்கள் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளை முதல்ல வைக்கிறேன். அது முக்கியமாக அது யார் எங்க வெளியிடுறோம் என்னெல்லாம் அப்ப நம்ம பேசிக்கலாம். ஆனா அப்படி ஒரு கட்டுரை தேவை. அது இன்னும் இந்த விவாதம் இன்னும் வெவ்வேறு தளங்களுக்கு போவதற்கு அது உதவி செய்யும் அப்படிங்கறதுனால அந்த வேண்டுகோளை வைக்கிறேன். நீங்க அதை நிறைவேற்றுவீங்க தானே அப்படி ஒரு கேள்வியா சேர்த்துக்கங்க. சோனியா ஓகேயா? அடுத்து என்னுடைய அடுத்த கருத்து வந்து இப்ப பொதுவா நான் இந்த குழந்தைகள் சம்பந்தமான உரையாடல்கள் பூரா நான் கவனிக்கிறேன். குழந்தைகளுக்கு என்ன தேவை, அதை எப்படி கொடுக்க வேண்டும் என்பதை பற்றி பெரியவர்களாகிய பெரியவர்கள் நம்மளா நினைச்சுக்கிறோம். நம்மள வந்து என்ன நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன எவ்வளவு கோடிக்கணக்கில் இருக்கு. நாம தான் பேசுகிறோம், நாம முடிவு செய்யறோம். நமக்கு இது சரி அப்படின்னு நம்ம எது மனசு ஏத்துக்கிட்டதோ அதை நம்ம செயல் வடிவமாக்குறோம். என்னைக்காவது குழந்தைகளோட உட்காந்து பேசியிருக்கிறோமா? உனக்கு ஏன் புத்தகம் படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் வரலன்னு அந்த குழந்தைகிட்ட கேட்கிறோமா? அல்லது உனக்கு என்ன வேணும்னு கேட்டிருக்கிறோமா? உனக்கு என்ன மாதிரி கதை வேணும், அதை எப்படி சொல்லணும் அப்படின்னு அவங்க பின்னாடியே போகணும். விளையாட அவ்வளவு ஈஸியாலாம் பதில் சொல்லிட மாட்டாங்க. ஆனா என்ன எப்படியாவது அவங்களுக்கு ஈடு கொடுத்து பேசி உட்கார தனித்தனியாக பேச வேண்டும், குழுக்களாக உட்கார்ந்து பேச வேண்டும். அப்படி பேசுகிற போது நமக்கு இன்னும் ஒரு தெள்ள தெளிவான ஒரு ஒரு பாதை கிடைக்கும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். அது அப்படி சில முயற்சிகள் ஆங்காங்கே நடக்கலாம். நான் எனக்கு கிடைத்த தகவல் அடிப்படையில் நான் பேசுறேங்கிறதுனால அப்படி நடக்கக்கூடிய முயற்சிகளை நான் கண்டுகொள்ளாமல் விட்டதாக நினைக்க வேண்டாம். எனக்கு தெரியல, அவ்வளவுதான். அப்படி நடந்திருந்தால் அப்படி நடந்து கொண்டிருக்கின்றன என்றால் மிகுந்த மகிழ்ச்சிக்கும் பாராட்டுக்கும் உரிய முயற்சிகளவை பல மடங்காக ஊக்குவிக்கப்பட வேண்டியது. ஆனா எனக்கு தெரிஞ்சு அப்படிலாம் இல்லைங்கிறதுனால அது ஒரு என்னுடைய கருத்தாக குழந்தைகளோடு உரையாடுவதற்கான ஒரு திட்டமிடலையே கூட நாம மேற்கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு அமைப்பு சார்ந்தோ அல்லது நண்பர்களுடைய தனிப்பட்ட ஒரு கூட்டு முயற்சியிலோ அப்படி குழந்தைகளோடு தனித்தனியாகவும் குழுவாகவும் அந்த குழந்தைகளை குழுவாக வந்து பேச போட்டி போட்டுட்டு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு குழந்தை தயக்கத்தை உடைச்சு பேசிடுச்சுன்னா அடுத்த குழந்தை தன்னால பேச ஆரம்பிச்சு. அப்படியான ஒரு முயற்சி மேற்கொள்ளலாம் தானே? கேள்வி கேட்டுட்டேன். அடுத்து இதுல ஒரு எங்களுடைய நான் பள்ளி மாணவராக இருந்த எந்த வகுப்பு, 3ஆம் வகுப்பா 4ஆம் வகுப்பா எந்த வகுப்பான்னு தெரியல, அது 7 இல்ல நிச்சயமா உயர்நிலை பள்ளி வகுப்புக்கு வந்ததுக்கு அப்புறம் இல்ல தொடக்க வகுப்பு ஒரு ஆசிரியர் மேற்கொண்ட ஒரு முயற்சி இன்னைக்கு பசுமையாக நினைவிருக்கிறது. அவர் என்ன பண்ணாருன்னா அந்த குட்டி குட்டி கதை புத்தகங்கள் அப்ப நான் பள்ளி மாணவ எத்தனை ஆண்டுகள் இருக்குன்னு பாருங்க. அப்ப கிடைத்த குழந்தைகளுக்கான கதை புத்தகங்களை எல்லா குழந்தைகளுக்கும் கொடுத்து வகுப்புல இருந்த குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு 2 நாளுக்குள்ள நீங்க இதெல்லாம் படிச்சுட்டு வரணும். படிச்சுட்டு என்ன படிச்சிட்டீங்கன்னு நீங்க சொல்லக்கூடாது. அதுதான் எப்பவும் வகுப்புல செய்யறமே. அந்த கதைக்கு அப்புறம் என்னெல்லாம் போகலாம், அவன் அதுக்கப்புறம் என்ன செய்யறான், அல்லது அவ அதுக்கப்புறம் என்ன ஆகுறா, அப்படி அது ஏதோ ஒரு கதை ஏதோ ஒரு கட்டத்துல முடியும்ல, அதுக்கப்புறம் நீங்க சொல்லணும் அப்படின்னு கிளப்பி விட்டாருங்க. பாத்தீங்கன்னா அதற்கான வகுப்பு அடுத்த வகுப்புல உட்கார்ந்த உடனே அப்படியே பிரவாகம் எடுத்து வருகிறது ஒவ்வொரு குழந்தைட்டு நானும் அப்ப என்னுடைய கற்பனையில இருந்து ஏதோ ஒண்ணு சொன்னேன். ஆனா அதை விட மிக முக்கியம், ஆசிரியர் ஒவ்வொன்றா ரசிச்சாரு. சிலது ரிப்பீட்டேஷனா கூட இருக்கும், ஆனாலும் ரசிச்சு பாராட்டினார். அவர் அப்பேற்பட்ட நல்ல ஆசிரியராக அவர் இருந்தார். ஏன்டா அவன் சொன்னதே நீ சொல்றேன்லாம் கேட்கல. அவர் சொல்லுன்னு தட்டி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நடந்ததா ரொம்ப முக்கியமானது, வகுப்பறைக்கு வெளியே இன்னும் பல கதைகள் பூத்து வந்தன. நாங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது அது இப்படி சொல்லிருக்கலாம்ல அப்படின்னு ஒரு வரோம். இதுல கண்டிப்பா நான் சொல்றேன், அந்த வகுப்பறையில் அது போன்ற ஒரு அனுபவத்தை பெற்றது குறைந்தது
ஒரு 10 பேராவது தொடர்ந்து வாசிக்கிறவர்களாக மாறி இருப்போம் அப்படின்னு நான் நம்புறேன், நான் உட்பட. எனவே அப்படிப்பட்ட சில முயற்சிகளை ஒன்று பள்ளி ஆசிரியர்களும் அந்த அப்படிப்பட்ட ஒரு மோட்டிவேஷனை ஒரு இயக்கமாகவே கொண்டு செல்வது, ஆசிரியர் அமைப்போட உதவியை நாடுவது. அடுத்து அந்த நம்ம சிறார் இலக்கியத்துக்கென்று ஒரு அற்புதமான ஒரு அமைப்பை வைத்திருக்கிறோம். அதனுடைய முயற்சியாக அது ஆசிரியர் அமைப்போடு இணைந்தோ அல்லது இதர இலக்கிய அமைப்புகளோடு இணைந்தோ அல்லது இன்னும் சொல்ல போனால் வெறும் ஏன் ஆசிரியர்களும் இலக்கிய அமைப்புகளுடைய கவலை தானா இது? தொழிற்சங்கங்களுக்கு அக்கறை இருக்க முடியாதா, இருக்கக்கூடாதா? விவசாய அமைப்புக்கும் மாதர் அமைப்புக்கும் இன்ன பிற இவர்களுக்கெல்லாம் இதுல அக்கறை இருக்குல்ல. அவர்களுடைய குழந்தைகள், அவருடைய வாரிசுகள், அவர்கள் எப்படி உருவாக வேண்டும், அந்த தலைமுறையில் அடுத்து எப்படி வர வேண்டும் என்ற அவருடைய கவலைகள் எல்லாம் அதுக்குள்ள இருக்குல்ல. எனவே அப்படிப்பட்ட ஒரு கூட்டு முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நிச்சயமாக உதயசங்கர் இருக்கிறதுனால சிறார் இலக்கிய அந்த சங்கம் இதுல ஒரு முன்னுதாரணத்தை படைக்க முடியும் என்று நான் நம்புகிறேன். அப்புறம் இந்த டிஜிட்டல் யுகத்துல அது நீங்க விரும்பினாலும் விரும்பாட்டாலும் அது நடைமுறைக்கு எப்படி ஏஐ என்பது அது ஆளுக்கால விவாதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏஐனால நல்லதா கெட்டதான்னு. அது வந்துருச்சு. மருத்துவமனைகள்ல விளம்பரமே பண்ண ஆரம்பிச்சாங்க. ஏஐ மூலமாக அறுவை சிகிச்சை நடத்தப்படுகிறது, துல்லியமான அறுவை சிகிச்சைன்னு விளம்பரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பொதுவாகவே மருத்துவமனைகள் விளம்பரம் செய்யக்கூடாதுங்கிற அந்த பழைய காலத்துலாம் அடிபட்டு போச்சு இல்ல. ஆனா இப்படி ஏஐ சார்ந்த அறுவை சிகிச்சைன்னு சொல்லும்போது அந்த மருத்துவமனை மீது கூட நம்பிக்கை வருகிறது. அப்படிங்கிற போது இந்த டிஜிட்டல் யுகத்தினுடைய அந்த இருத்தல், அதனுடைய வலிமையான இருத்தல் என்பதை அங்கீகரித்து அதை இந்த அந்த டிஜிட்டல் யுகத்துக்கு ஏற்ற வாசிப்பு பண்பு, அந்த வாசிப்புங்கிறது ஒரு பண்பாடு என்கிற போது இந்த பண்பாட்டை நவீனப்படுத்துவது எப்படி? பண்பாடு என்பது அப்படி பழசிலே நிக்கிறது இல்லை. அது காலந்தோறும் அது மாறுகிறது, வளர்கிறது. நல்லபடியாக வளர்வது பண்பாடு, வேற மாதிரி போச்சுனாக்கா அது வேற பாடு அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ளலாம். அந்த வகையில அந்த டிஜிட்டல் யுகத்துக்கு ஏற்ற வாசிப்பு பண்பாட்டை வளர்ப்பதற்கான அது இப்ப என்ன செய்யலாம்னு என்ன கேட்டா எனக்கு தெரியாது. ஆனா இதுக்கு தேவைன்னு தான் சொல்லுவோம். நம்ம எல்லாம் உட்கார்ந்து பேசணும்னா சற்று எங்க இருந்தோ ஒரு அருமையான ஐடியா கிளம்பி வந்துடும், எல்லாரும் பிடிச்சிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து இதுல கூடுதலாக இப்போ உதாரணமா இந்த கிண்டில் ரீடிங்னு வந்துருச்சு. கிண்டில் ரீடர்லாம் வந்துருச்சு, இ புக்ஸ் எல்லாம் வந்துருச்சு. யார் பெரியவங்க படிக்கிறாங்க. சில பேர் டேப்பு அல்லது அதுல கதைகளே ஏதோ ஒன்று அவங்க பிடித்தமான ஏதோ ஒரு எழுத்து அதுல தரவிறக்கம் செய்து வாசிக்கிறதான் பழக்கத்துக்கு வந்தாச்சு. ஏன் குழந்தைகளுக்கான கதைகளை வாசிக்க வைப்பதற்கு அந்த கிண்டில் ரீடர், ஏன்னா அவங்களுக்கு இயல்பா அந்த மின்னியல் சார்ந்த மின்னணு சார்ந்த அந்த கருவியோடு அவங்களுக்கு ஏதோ ஒரு உறவு ஏற்பட்டு போச்சு இல்ல, அதை இப்படி பயன்படுத்தலாம்ல. அப்ப அந்த கிண்டில் ரீடர் வழக்கத்திற்கு அதுல ஒரு ருசியை அவர்களுக்கு ஏற்படுத்துவது, அதற்கேற்ற கதைகள். அப்ப அந்த கதைகள் வெறும் எழுத்தா மட்டும் இருந்தா சரியா வராது. அதெல்லாம் நம்ம இன்னைக்கு என்னென்னமோலாம் பாட புத்தகங்களே கியூஆர் கோடு வந்துருச்சு. அப்போ கிண்டில் ரீடர்ல இன்னும் சிறப்பான அந்த காட்சி புலனோடையும் சேர்த்தே அதை கொடுக்க முடியும். அதையும் வழக்கம் போல இதுல அக்கறையும் ஆர்வம் உள்ள எழுத்தாளர்கள் அமர்ந்து பேசினால், அவர்களோடு தொழில்நுட்ப வல்லுநர்களும் சேர்ந்து கொண்டால் சிறப்பான சாதனைகளை செய்ய முடியும் என்று நான் நம்புகிறேன். அப்புறம் இதுல முக்கியமான ஒரு கருத்தை வலியுறுத்த விரும்புகிறேன். குழந்தைகள் அப்படி அது அச்சிடப்பட்ட புத்தகங்களாக இருந்தாலும் சரி, அல்லது இப்படிப்பட்ட மின் தடத்தில் ஏற்றப்பட்ட எழுத்து வடிவங்களாக இருந்தாலும் சரி, என்னென்ன படிக்க வேண்டும் என்பதை நாம் தீர்மானிக்க கூடாது. செலக்டிவ்னஸ் கூடவே கூடாது. எதை வேணாலும் படிக்கட்டும். எனக்கு ஒத்து வராத ஒரு புத்தகம் நான் நினைக்கிறேன், ஐயோ இதெல்லாம் ஒத்திய கருத்துருமே, வெறும் பக்திமான ஆக்கிருமே அதெல்லாம் கவலையே பட வேண்டாம். எதை வேணாலும் அவங்க படிக்கட்டும். நமக்கு இந்த அப்படி வந்துருது. நம்ம சில புத்தகங்கள் தான் முற்போக்கான திசையில வளர்த்து செல்லும்னு நம்ம ஒரு வரையறுத்து வச்சிருக்கிறோம். அதுங்களை தான் குழந்தைகள் படிக்கணும், அதனாலே வெறுத்து போயிடுவாங்க. அப்படிலாம் இல்லாம அவர்களை சுதந்திரமாக வாசிக்க வைப்புகிற போது கொஞ்சம் கொஞ்சமாக அது தேர்ந்தெடுத்து படிக்கின்ற அடுத்த பண்பாட்டிற்குள் அவர்களை செலுத்தி விடும். அப்படி ஒரு வளர்ச்சியை அவர்கள் கொண்டு வந்து விடும். நிச்சயமாக வாசிப்புக்கு அப்பேற்பட்ட ஒரு ஆற்றலும் உண்டு என்பதால் இந்த
செலக்டிவா இதைதான் படியே என்று வழிகாட்டுகின்ற உண்மையிலே அது வழியை அடைக்கிற வேலை. அந்த வேலையை செய்துவிடக் கூடாது என்ற கவலையையும் இங்கே நான் பகிர்ந்து கொள்கிறேன். நன்றி தோழர்களே. ரொம்ப நன்றிங்க தோழர். உங்களுடைய கருத்துக்கள் பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றிங்க தோழர். அடுத்ததா திரு நாதன் அவர்கள் வந்து கை உயர்த்தி இருக்கிறாங்க. நீங்க உங்களுடைய கருத்து பகிர்ந்திருக்கலாம், கேள்விகள் இருந்தாலும் கேட்கலாம். வணக்கம் சாலை. ரொம்ப சுருக்கமானதாகவும் ரொம்ப முக்கியமான உரையாகவும் இதை நான் பார்க்குறேன். என்னுடைய கேள்வி என்னன்னா, புத்தகம் தெரிவு பற்றிய கேள்வி. ஏன்னா இப்போ இருக்கிற அந்த இளைஞர் சமுதாயமானது வந்து ஒரு கைடன்ஸ், ப்ராப்பர் கைடன்ஸ் இருக்கா அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கு. ஏன்னா அவங்க வளர்க்குற பேரண்ட்ஸுக்கு கைடன்ஸ் தேவைப்படுதோ அப்படின்றது தான் எனக்கு தோணுது. ஏன்னா அந்த பேரண்டிங் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த பேரண்டிங்ல வந்து பேரண்ட்ஸும் தப்பு பண்றாங்க. அது இல்லாம குழந்தைங்களும் வந்து திக்கு திண்டாடி ஏதோ ஒரு திசையில வந்து போற மாதிரி ஒரு இப்பத்தி இருக்க சமுதாயம் அப்படிதான் இருக்கு. ஸோ சமுதாயத்துல ஒரு ஸ்டிக்மா இருக்குல்ல, இதை வந்து இந்த வயசுல வந்து கத்துக்கிறதா, இதை இந்த வயசுல இந்த பசங்க வந்து படிக்கணுமா, இதெல்லாம் இந்த வயசுல கத்துக்கிட்டா கெட்டு போயிடும், அப்ப எதை தான் கத்துக்கிட்டா கெட்டு போகாம இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம். அந்த ரெண்டு விஷயத்துக்குள்ள வந்து சமுதாயம் மாட்டிக்கிட்டு இருக்கிறதா நான் பாக்குறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டீனேஜ்ல இருக்கிற ஒரு குழந்தையானது அந்த டீனேஜ் சம்பந்தமான விஷயங்களை வந்து பேசினாலே ஸ்டிக்மா. அதை பத்தி நம்ம பேசினா அது தவறு, நீ ஒழுங்கா வளர்க்குறியா உன் குழந்தைய அப்படின்ற ஒரு கேள்வி வந்து அந்த பேரண்ட்ஸ் மேல வைக்கப்படுது. ஸோ அப்படின்னும் பொழுது அந்த இடத்துல வந்து நம்ம பேரண்ட்ஸுக்கு என்ன செய்ய போறோம், அப்படி இல்லைன்னா அந்த குழந்தைய வந்து நம்ம எப்படி வந்து ப்ராப்பர் கைட் பண்ணி வழி நடத்த போறோம் புத்தக வாசிப்பு மூலியமாக. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட புத்தகமே இருக்கு, ஆண் பெண் ஒரு புத்தகம் இருக்கு இல்லைங்களா. ஸோ அதுவுமே வந்து ஒரு பேரண்டிங்கான கைடாகவும் இருக்குது, ஆஸ் வெல் அஸ் அந்த வயசுல அந்த ஏன்னா அந்த டீனேஜ்ன்றது வந்து ஒரு புது உணர்வு. அந்த உணர்வு வந்து ஆணுக்கும் ஆண் பிள்ளைக்கும் சரி பெண் பிள்ளைக்கும் சரி ரெண்டு பேருக்குமே சம உணர்வு தான் வந்து கொடுக்குது. ஸோ அது வந்து ஒரு புது விதமான ஒரு கிளர்ச்சியை கொடுக்குது. அந்த கிளர்ச்சியை வந்து நம்ம தெரிஞ்சிக்காம அதை பத்தி நம்ம அனுபவிக்கும் பொழுது ஒரு தவறுதலான ஒரு புரிதலுக்குள்ள வந்து அந்த குழந்தைகள் தள்ளப்படுதோ அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து ஸ்கூலுக்குள்ள வந்து ஒரு ப்ராப்பர் லைப்ரரி மூலியமாக கொண்டு வர்றதுக்காகவோ, அப்படி இல்லைனாக்கா ஒரு ரீடிங் சர்க்கிள் மூலியமா அந்த குழந்தைகளை இணைச்சு பண்றதுக்காகவும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத நீங்க சேர்த்து சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் சாலை. இதுதான் என்னோட கேள்வி. நன்றி. இன்னும் ஒருத்தர் மட்டும் பேசி முடிச்ச உடனே சரிங்க தொடர். திரு சம்பத்குமார் அவர்கள் உங்களுடைய இருந்தா கேட்கலாம், கருத்து இருந்தாலும் சொல்லலாம். நீங்க கை உயர்த்தி இருக்கிறீங்க, வாங்க. தோழர் அனைவருக்கும் வணக்கம். நான் கேள்வியா கேட்கல, என்னுடைய அனுபவத்துல இருந்து சில கேக்குதுங்களா தோழர்? கேக்குது. சரிங்க. இப்போ நம்ம புத்தகங்கள்ல வரக்கூடிய குழந்தைகளுக்கான புத்தகங்கள்ல நாம பயன்படுத்தக்கூடிய சொற்கள் பெரும்பாலும் இன்னைக்கு குழந்தைகள் பயன்படுத்தக்கூடிய சொற்களுக்கு பொருத்தமானதாக இல்லை அப்படிங்கிற மாதிரி எனக்கு படுது. நாம இன்னமும் பழைய தன்மையிலேயே இருக்கிறோம். ஆனா குழந்தைகள் வந்து இன்னும் வந்து ஷார்ப்பா இருக்கிறாங்க. அவங்க பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளை நாம பயன்படுத்துறது நமக்கு கொஞ்சம் அசூசையா நாம உணர்றோம். இதெல்லாம் ஒரு எழுத்தா, இதெல்லாம் ஒரு வாக்கியமா அப்படின்னு நாம நினைக்கிறோம். ஆனா அவங்க வந்து ரொம்ப கலோக்கியலா இன்னைக்கு பேசக்கூடிய நடையில இருக்கிறாங்க. அப்ப அந்த எழுத்து நடை குழந்தைகளுக்கு நெருக்கமானதாக நம்ம கிட்ட இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். அதே போல குழந்தைகளுக்கான இன்னைக்கு இருக்கக்கூடிய சமகாலத்தினுடைய உலகம் குழந்தைகளுக்கான கதைகள்லையும் பெரும்பாலும் பாடல்கள்லையும் இருக்கிறது இல்லை. இப்போ கூட ஒரு பாடலை நான் பார்த்தேன். அந்த பாடல்ல வந்து திணைமா அப்படிங்கிற இதுகளெல்லாம் தேன் திணை அப்படிங்கிற பதார்த்தங்களை பத்தி சொல்லியிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய உலகத்துல கிராமங்கள்ல கூட அப்படியான உணவுகளை குழந்தைகள் பார்ப்பது அரிதா இருக்குது. அப்ப அதை வந்து அவங்களால மனதுல உள்வாங்க முடியாத ஒரு சூழல் இருக்கு. ஆனா அப்ப அதை உள்வாங்க வைக்கணுங்கிற காரணத்துக்காக நம்ம பயன்படுத்துறோமா, இல்ல அதை படிக்கிற போதே அது ஒரு பழைய தன்மை உடையதாக அந்த குழந்தைக்கு உணர மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு
கேள்வியும் எனக்கு இருக்கு. அதே மாதிரி அறிவியல் கதைகள்ல ஒரு சில கதைகள், சில பகுதிகளில் வந்து நம்ம சமகால தன்மையுடைய அறிவியலுக்கு நாம வந்திருக்கிறோம். ஆனா பல கருத்துக்கள்ல இன்னமும் பழைய அறிவியல் பூர்வமான விஷயங்களையே தான் அறிவியல் கதைகள் பேசிட்டு இருக்குது. இன்னைக்கு இருக்கக்கூடிய அப்டேஷனை நம்மளுடைய கதைகள்ல கவனிக்க முடியறது இல்லை. அப்ப இந்த மாதிரியான குழந்தைகளுக்காக எழுதக்கூடிய புத்தகங்கள், இந்த புத்தகங்கள் பார்த்தா குழந்தைகளுக்கு விருப்பமான வடிவத்துல அந்த பக்கங்கள்ல குறைவான எழுத்துக்கள் உள்ள மாதிரியான புத்தகங்களாக நம்ம வடிவமைப்பதும் குறைவாகத்தான் இருக்குது. ஒரு சில பதிப்பகங்கள் மட்டும் அந்த பணியை செய்யறாங்க. பாரதி புத்தகாலயம் போன்ற நிறுவனங்கள் வந்து அதுல கூடுதலாக கவனம் செலுத்தணும். அவங்க வந்து நிறைய புத்தகங்கள் போடுறாங்க. ஆனா அந்த புத்தகங்கள் வந்து குழந்தைகள் கையில அந்த ஒரு 4 பக்கத்தை விரிச்சு பாக்குற போது அதுல முழுக்க வரிகளாக இருந்துச்சுன்னா அவங்க சோர்வாயிறதாக நான் உணர்றேன். அதையும் அவங்க வந்து பார்க்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேங்க. அடுத்தது நாம எல்லாம் இவ்வளவு பேசக்கூடிய நாம பள்ளிகள்ல இந்த குழந்தைகளோடு சேர்ந்து இயங்குறவங்க தான் ஆசிரியர்கள். ஆனா அந்த ஆசிரியர்களுக்கு இந்த வாசிப்பு சார்ந்த பயிற்சியை நாம நம்மளுடைய அமைப்பு சார்ந்தோ குழந்தைகளுக்காக செயல்படக்கூடிய செயல்பாட்டாளர்கள் அரசாங்கத்திடம் வலியுறுத்தி ஒரு 3 மாதங்களுக்கு ஒரு முறையாவது அவர்களுக்கு வாசிப்பு சார்ந்த பயிற்சியை வந்து கொடுப்பதற்கான ஒரு சூழலை உருவாக்கலாம். இந்த மாதிரி கோடை காலம் இந்த மாதிரியான நாட்கள்ல கூட அவர்கள ஒரு சில பேர்த்த திரட்டி அந்த பணியை செய்வதற்கான முயற்சிகளை நாம செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி இல்லாத போது பள்ளிகள்ல அந்த தேன் சிட்டு அப்படிங்கிற புத்தகங்கள் எல்லாம் நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்குறோம். ஆனா அந்த புத்தகத்தை ஆசிரியர் வழியா கொடுக்கும் பொழுது ஆசிரியர் வந்து என்ன செய்யறாங்கன்னா அதை வந்து கட்டாயப்படுத்துறாங்க. இதுல இருக்கிறதுல முக்கியமான வார்த்தைகளை அண்டர்லைன் பண்ணு, இதுல இருந்து பொது அறிவு கேள்விகளை நீ உருவாக்கு, இந்த வாரத்தினுடைய கடைசி நாள்ல இதுல இருந்து நான் வந்து உனக்கு கேள்வி கேட்பேன் அப்படிங்கிற இடத்துக்கு அந்த குழந்தைகளை நகர்த்தும் பொழுது அந்த குழந்தைகள் வந்து அதையே ஒரு தகவலுக்கான பேப்பரா மட்டும்தான் பார்க்கக்கூடிய நிலை இருக்குது. அதை வந்து அவர்கள் உணர்வுபூர்வமா அந்த பேப்பரோடு அவர்கள் தொடர்பு கொள்வதற்கு வாய்ப்பு இல்லாம இருக்குது. அப்ப இது ஆசிரியர்கிட்ட நாம கொண்டு செலுத்த வேண்டிய ஒரு செயலாகவும் இருக்குதுங்கிறத நான் சொல்றேன். தனியார் பள்ளிகள்ல பெரும்பாலும் அதற்கான வாய்ப்போட இல்லாம இருக்குதுன்னு தோழர். இதுக்கு நாம என்ன செய்யலாம் அப்படிங்கிறத நீங்க சொல்லணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி. ஓகே தோழர், நான் இது வரைக்கும் பேசிடுறேன். கை தூக்கி இருக்கவங்க அடுத்த ரவுண்டு பேசலாம்னு நினைக்கிறேன். நானு ஆக்சுவலி இங்க கலந்துட்டு இருக்கிற எல்லாருமே வந்து நான் சொன்ன விஷயங்களை தாண்டி யோசிக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிறதுனாலதான் நான் முதல்ல என்னுடைய உரையை வந்து சுருக்கமாகவும் பாயிண்டராகவும் நான் முடிச்சது. ஏன்னா ஒன்னொன்னுக்குள்ளாரையும் எனக்கே வந்து கதைக்குள்ள போனா நிறைய இருக்கு, ஒரு தலைப்பு கீழையும். ஸோ அப்ப அதனாலதான் வந்து ஏதாவது ஒரு உதாரணத்தை குறிப்பிட்டால் கூட இன்னொரு உதாரணத்தை சொல்லாம விட்டுட்டோமே அப்படிங்கிறதுனாலதான் நான் நிறைய அதுக்குள்ளார பயணிக்கல. ரொம்ப பேசலாம் அப்படிங்கிறதுக்கான விஷயத்துக்கு போயிட்டேன், உரையாடலாம் அப்படிங்கிறதுக்கு. நான் வந்து இந்த கடைசி கேள்வியில இருந்து போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நான் சம்பத்தோழர் சொன்னது மாதிரி குழந்தைகளுக்கான மொழி விஷயங்கள், அதுக்கடுத்து வடிவமைப்பு விஷயங்கள், இது 2 தான் அவர் சொன்னதுல நான் பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன். மொழி வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் எழுத்து மொழிங்கிறது நம்ம கிட்ட இருந்து அவேவா இருக்கு. ஐ மீன் நமக்கு இணக்கமா இல்லாம இருக்கு. இன்னைக்கு யார்கிட்டயாவது ஒரு மணி எழுதுங்கன்னு அவங்களோட கஷ்டத்துக்கு சொன்னா கூட அதை வந்து கடினமானதா பாக்குறாங்க. ஒரு அவர்களுடைய தேவைக்கு ஒரு விஷயத்தை எழுதுறது அப்படிங்கிற ஒண்ணு கடினமா இருக்கு. அப்படியே எழுதினாலும் எழுதும் போது அதை வந்து அந்த ஃபார்மலான இல்லைன்னா வந்து ஒரு கட்டமைப்புடைய தமிழ், நம்மளுடைய தமிழ் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய பேச்சுக்கும் எழுத்துக்கும் ஒரு பெரிய இடைவெளி இருக்கிற ஒரு விஷயமாகவும், நம்ம எழுத்து அப்படிங்கிறத வந்து வேற ஏதோ ஒரு புனிதத்தன்மையில வச்சே இன்னும் பாக்குறோம். எழுத்துக்குன்னு வந்துட்டா அது வந்து தப்பா இருக்கக்கூடாது, அது வந்து அந்த சிஸ்டத்துல இருந்து விலகக்கூடாது, ஒரு கிராமர் மிஸ்டேக் இருக்கக்கூடாது, அது வந்து ஒரு இயல்பான ஒரு பேச்சுடையதா இருக்கக்கூடாது, பேச்சு மொழியில இருக்கிற வார்த்தை அதுல இருக்கக்கூடாது. அப்படிலாம் நமக்கு
ஒரு கட்டமைப்பு வந்து மனசுக்குள்ளார பதிஞ்சிருக்குது. அதனால மட்டுமே தான் இந்த மொழி வடிவத்தை உடைக்க முடியாம தான் கதை மொழியை வந்து நம்ம திரும்ப திரும்ப குழந்தைகளுக்கு எடுத்துட்டு போறோம். நீங்க பயிற்றுவிக்கும் பொழுது ஒரு கதைக்குள்ளார பயணிங்க, ஒரு கதைக்குள்ளார எடுத்துட்டு போகும்போது அது இலகுவாகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காகவே தான் நம்ம அதை முன்வைக்கிறோம். அப்படி முன்வைச்சாலும் கூட நீங்க டெக்ஸ்ட் புக்ல பாத்தீங்கன்னா கதைக்குன்னு ஒரு பெரிய வடிவமே எடுத்திருக்கோம். இயல்ல நான் எழுதியிருப்பேன், டெக்ஸ்ட் புக்ல இருக்கிற கதை அது கதையா அல்லது திருப்பி இன்னொரு கட்டுரையா அப்படிங்கிற மாதிரி தான் அது இருக்கும். ஸோ அப்போ வந்து மொழி கட்டமைப்புல பிடிச்சிட்டு இருக்கிறத வந்து இன்னைக்கு தமிழோட மிக முக்கியமான பங்கா தமிழ் ஆர்வலர்களும் தமிழ் பியூரிட்டேரியனும் முன்வைக்கிறாங்க. ஸோ அது வந்து இல்லைன்னா வந்து எல்லாருமே ஒரு தமிழ் பண்டிட்டா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில இருக்கிறாங்க. ஒரு குழந்தை மொழி கத்துக்க வரும்பொழுது அது கத்துக்கிட்டு இருக்கிற விஷயத்துல இருந்து அது தெரிஞ்சுக்கிற விஷயத்துல இருந்து மூவ் ஆகிற ஒரு விஷயத்த வந்து நம்ம மறந்துடுறோம். ஏன்னா நம்ம படிக்கும் பொழுது என்ன இருந்ததோ அதையே தான் நம்ம சொல்லி கொடுக்குறோமே ஒழிய இடையில வந்து ஆசிரியர்களுக்கு சொல்லி கொடுக்குற எந்த விஷயங்களும் ஆசிரியர்களுக்குள்ளரையும் போறதில்லை. அரசாங்க புத்தக வடிவமைப்பு விஷயங்களுக்குள்ளாரையும் அது போகிறதில்ல. ஸோ அப்போ வந்து கதை எழுதுபவர்களும் அதுக்குள்ளார ஸ்டிக் ஆகும் பொழுது ஒரு எளிமையான மொழிக்கோ குழந்தைகளுக்கும் புரியக்கூடிய ஒரு விஷயத்தை நோக்கி எழுதணும்னே எழுதாம குழந்தைங்களுக்கு எழுதுறாங்க தோழர். அது ஒரு பிரச்சனையா தான் இருக்கு. அது நீங்க சொன்னதை நான் ஒத்துக்கிறேன். அதே மாதிரி நீங்க பாரதி புத்தகாலய விஷயத்த வந்து குறிப்பிட்டு சொன்னீங்க. இன்னும் தமிழ்ல வந்து குழந்தைகளுக்கு ஏற்ற இல்லது இப்ப ஆங்கிலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா பெரியவர்களுக்கான படக்கதையெல்லாம் இருக்கு. நம்ம இதே இயல் கூடுகையில காமிக் ஸ்டோரி பேசும்போது பேசணும், பெரியவர்களுக்கான காமிக் ஸ்டோரிஸ் எவ்வளவு முக்கியமான கதைகள்லாம் வந்திருக்குது அப்படின்றத பத்தி பேசணும். ஆனா நமக்கு வந்து ஒரு 6 மாசத்து குழந்தைக்கு வந்து புஸ்தகம் போட்ட அனுபவம் நம்ம தமிழ் கலாச்சாரத்துக்கு இல்லை. ஏன்னா 6 மாசத்துல வந்து கடிக்கிற மாதிரியான புத்தகங்களை கொடுக்கறது, அதுக்கடுத்து 1 வயது குழந்தைக்கான புத்தகங்கள் எல்லாம் வந்து இன்னைக்கு உலக அளவுல பண்ணிட்டு இருக்காங்க. நமக்கு 1ஆம் கிளாஸ் பிள்ளைக்கு வரும்போதே அது 9ஆம் கிளாஸ் புஸ்தகத்தை இல்லைன்னா அந்த மொழியை திணிக்கிற புஸ்தகங்கள் தான் பரவலா இருக்கு. அதை விட முக்கியமா வடிவமைப்பு விஷயங்கள். நமக்கு ஒரு பக்கம்னா அந்த ஒரு பக்கத்துல 100 வார்த்தை இல்லைன்னா நம்மளால வந்து அந்த ஏதோ வெள்ளத்தால வந்து என்ன சொல்ல சிக்கனமா இல்லாம கொடுத்த மாதிரி உணர்வெல்லாம் நமக்கு வந்துருது. ஸோ அப்போ வந்து ஒரு வடிவமைப்பு ஒரு பக்கத்துல ஒரே ஒரு எழுத்து கூட இருக்கலாம், ஒரு எழுத்து இல்லாம கூட இருக்கலாம் புஸ்தகத்துல அப்படின்லாம் நம்ம இன்னும் யோசிக்கிற அளவுக்கு வளர மாட்டேங்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பதிப்பகங்கள் அதை பத்தி நிறைய படிக்க வேண்டியிருக்கு. எல்லா பதிப்பகங்களுமே நம்ம தமிழகத்துல அதை பத்தி யோசிக்க வேண்டியிருக்கு. சில பதிப்பகங்கள் அதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தங்களை அப்டேட் பண்ணிட்டு கத்துக்கிறதுக்கு முன்னாடியும் வர்றாங்க. சில பதிப்பகங்கள் இல்ல இது போதும் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க தோழர். அதனால உங்களோட கேள்விக்கு என்னால இவ்வளவுதான் பதில் சொல்ல முடியும். அதுக்கடுத்து நான் நாதனோட கேள்விக்கு வரேன். நாதனோட கேள்விக்கு வந்து நாதன் ஒரே ஒரு விஷயம்தான், என்னன்னா ஒரு குழந்தை வந்து நம்மளை ஒரு வயது குழந்தை வந்து நம்மளை நோக்கி வந்து நான் எப்படி பிறந்தேன்னு கேட்டுக்கிட்டே இருப்போம். இல்லைன்னா 2 வயது குழந்தையா இருக்கும், 3 வயது குழந்தையா இருக்கும். தொப்புல அறுத்து டாக்டர் எடுத்தாங்க அப்படின்னு நிறைய அம்மாக்கள் பதில் சொல்றாங்க, இல்லைன்னா நிறைய பெற்றோர்கள் பதில் சொல்றாங்க. ஏன்னா அந்த பதில் வந்து சுலபமா இருக்கு. ஆனால் ஆராய்ச்சிகள் அது போன்ற பொய்களை சொல்ல வேண்டாம்னு சொல்றாங்க. குழந்தைகளுக்கு உண்மையை தாண்டி விஷயங்களை சொல்றத வந்து தவிருங்கள் அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்படி அது முதல் விஷயம். 2வது விஷயம், வளர்ற குழந்தைகளுக்கு நம்ம எந்த விஷயங்களும் கத்துக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது இயல்பாகவும் உணர்வு ரீதியாகவும் தானாகவே நடக்கிற ஒரு விஷயத்த வந்து நமக்கு தெரியும். நமக்கு இந்த புத்தகங்கள் இல்லாட்டியும் இருந்தாலும் நம்ம கல்யாணம் பண்ணுவோம், புள்ள பெப்போம், காதலிப்போம், எல்லாமே நடக்கும். ஸோ வாசித்தல் என்பது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு சின்ன உதாரணத்துக்கு நீங்க எடுத்துக்கோங்களேன். நம்மளோட தமிழ் மரபுலையோ இந்திய மரபுலையோ 12 வயதுல 7 வயதுல கல்யாணம் பண்ணி கொடுத்த மரபு நம்மளோடது. ஸோ இப்ப வந்து 18 வயசா ஆக்கணும். ஆனாலும் இன்னைக்கு வந்து 60% அம்மாக்கள் 20 வயதுக்குள்ள இருக்காங்கிறது ஒரு ஸ்டடியா இருக்கு. அப்ப இதை தவிர்க்கணும்னா அந்த மாதிரி ஒரு சட்டம் கொண்டு வர்றது முக்கியமா, இல்ல அதை பற்றி நம்ம நிறைய
இது போன்ற அறிவியல் உண்மைகளையும் உடல் இயக்கங்களையும் பற்றி புரிந்து செயல்படக்கூடிய உரையாடலும் வாசிப்பையும் கொண்டு வர்றது முக்கியமா அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. ஸோ அப்ப இந்த மாதிரி நான் என்னுடைய ஆண் உடல் புத்தகத்துக்கோ ஆண் வளர்கிறேன் பெண் வளர்கிறேன் புத்தகத்துக்கோ எதிர்ப்பு இருக்கலாம், அல்லது ஆசிரியர்களே அறிவுறுப்பு படலாம். ஆனா அது அதை ஒரு அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பையும் அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டிய பொறுப்பும் தான் எனக்கு இருக்குமே தவிர அந்த புஸ்தகம் போடாம இருக்கிறதா போடணுமா அப்படிங்கிற இடத்துல கேள்வி இல்லை, போட்டுதான் ஆகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நாதன். ஏன்னா இன்னமுமே எனக்கு தெரிஞ்சு ஒரு படப்புஸ்தகம்னா ஒரு எழுத்து கூட இல்லாத புஸ்தகம், ஒரு ஆடு எப்படி குழந்தை பெக்குது, ஒரு அம்மா எப்படி குழந்தை பெக்குறாங்கங்கிற ஆங்கில புத்தகங்கள்லாம் நான் பார்த்துருக்கேன். ஸோ அப்ப என்னன்னா குழந்தைக்கு ஒரு நிஜத்துக்கு கூட பயணிக்கிறதும் உண்மையோட பயணிக்கிறதும் ஒரு மித்துல இருந்து விலகிறதுக்கும் இதெல்லாம் உதவும். அப்படி உதவுறது நம்மளோட கடமை அப்படின்னு நினைக்கிறேன். குறிப்பா அது பல்வேறு வாசிப்புகள் இருக்கும்பொழுது அது இன்னும் கொஞ்சம் அது பெரியவர்கள் விடுபடுவார்கள், பெற்றோர்கள் விடுபடுவார்கள் நினைக்கிறேன். அதனால சில உணர்வுகள் இல்லைன்னா பல உணர்வுகள் நீங்க சொன்னாலும் சொல்லாட்டியும் அந்த குழந்தை வளர வளர இருக்கும். இந்த கேள்வியோட சேர்த்து நான் இன்னொரு கேள்விக்கும் பதில் சொன்னேன். சம்பத் தோழர் கேட்டாரா, நீங்க கேட்டீங்களான்னு தெரியல. இவரு குமரேசன் தோழர் கேட்டாரு, இந்த வயசுல இது படிக்கணும்னு ஏதாவது இருக்குதா, இல்ல குழந்தைகள் அவர்களுக்கு பிடித்த எதை வேண்டுமானாலும் படிக்கலாமா அப்படிங்கிற கேள்வி நினைக்கிறேன். இப்போ என்னோட ஒரு புஸ்தகம் யாரையும் இந்த மௌனத்தை தவிர்த்திருந்தால் அவர்களுக்கு பிடித்ததை ஏன் படிக்க மறுக்கிறோம்னு கேட்டீங்க. கேள்வி சரியா. அதாவது இந்தந்த புத்தகங்களை தான் இந்தந்த வயதுல இந்த குழந்தைகள் படிக்கணும்னு நம்ம வரையறுக்க வேண்டாம்னு சொன்னேன். காலப்போக்கில் அவங்க சரியான புத்தகங்களை தேர்வு செய்வார்கள். இப்பவுமே அதை இதுதான் நல்ல புத்தகம், இதை மட்டும் நீ படிச்சா போதுன்னு நம்ம செலக்டிவா தான் நான் சொன்னேன். ஓகே, அந்த இடத்த நான் இங்க கொண்டு வரேன். நான் எப்படி கொண்டு வரேன்னா, இப்ப என்னோட ஒரு யாரேனும் இந்த மௌனத்தை தகர்த்திருந்தால் சைல்டு அபியூஸ் பத்தின புத்தகம். அந்த புத்தகத்தோட படிக்க வேண்டியவங்கன்னு நம்ம நினைக்கிறது பெற்றோர்களும் ஆசிரியர்களும். ஆனா அந்த புஸ்தகத்தை வாங்கின உடனே குழந்தைக்கு படிக்க கொடுப்பாங்க நிறைய பெற்றோர்கள். ஏன்னா அதுல கொஞ்சம் நிறைய படங்கள் இருக்கும். அப்ப நான் அது நான் எப்பயோ பார்க்கும்போது ஒரு 6ஆம் கிளாஸ் குழந்தை அந்த புஸ்தகத்தை பத்தி என்கிட்ட பேசுது. இந்த புஸ்தகத்தை உனக்கு யார் படிக்க கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டா அதுக்கு அது ஒரு பக்கம் இருக்கு, அது சந்தோஷமா வேற பேசுது. ஸோ அப்ப அப்ப என்னோட அப்ப நம்ம யோசிக்கும் பொழுதோ இல்லைன்னா அது சார்ந்த விஷயங்கள் எதுக்கும் பண்ணும் போதோ குழந்தைகள் இப்போ சில குழந்தைகள் 12ஆம் வகுப்புல கூட சிறு புத்தகங்களை வாசிக்க பழகிருக்க மாட்டாங்க. சில குழந்தைகள் 4ஆம் கிளாஸ்ல பெரிய பெரிய விஷயங்களை வாசிக்க பழகிடுறாங்க. அப்ப அவங்க அடுத்த நிலைக்கு போயிட்டே தான் இருப்பாங்க. அடுத்த நிலைங்கிறத விட எதை எடுத்தாலும் அவங்க படிக்கிறதுங்கிறது அவங்க பழக்கத்துல வந்துருது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது நீங்க அதை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஆனா இதெல்லாம் ரொம்ப ரேரான ஒரு விஷயமாவும் இருக்கும். அவங்க வேற ஒண்ணுல இதற்கான மாற்று பதில கண்டுபிடிப்பாங்க, இல்லைன்னா இதை தான் படிச்சிருக்க வேணான்னு கூட யோசிப்பாங்க. பட் ஸ்டில் வாசிக்க துவங்கிய பிறகு குழந்தைகள் அடுத்தடுத்து தனக்கு தேவையானதை நோக்கி பயணிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி இந்த வளர்கிறேன் புத்தகம் சில குழந்தைகளுக்கு புரியும், சில குழந்தைகளுக்கு புரியாது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு ஹார்மோன் பத்தி பேசும் பொழுது உனக்கு இந்த இடம் பூசுது அப்படின்னு நான் எழுதியிருக்கிற ஒரு விஷயத்த பூசுற குழந்தை தன்னோட டக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணிக்கும். இதை நான் இன்னும் வேற மாதிரி சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். 6ஆம் கிளாஸ்ல 9ஆம் கிளாஸ் உடல் வளர்ச்சியுடைய ஒரு குழந்தையும் இருக்கிறாங்க, 4ஆம் கிளாஸ் உடல் வளர்ச்சியோட ஒரு குழந்தையும் இருக்கிறாங்க. இதே பெண் பிள்ளைகளுக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 6ஆம் கிளாஸ்ல ஒரு 10 குழந்தைகள்ல 6 குழந்தைகள் மாதவிடாயோட இருக்கிறாங்க, 4 குழந்தைகள் மாதவிடைக்கான இல்லைன்னா மார்பகங்கள் வளராம இன்னும் குழந்தை சத்து பத்தாமலோ இல்ல ஹெரிடிட்ரி விஷயத்திலயோ அப்படி இருக்காங்க. ஆனால் இந்த குழந்தைய படி அந்த குழந்தைய படின்னு சொல்ல முடியாது. அந்த குழந்தைக்கு என்ன தேவையோ அந்த புஸ்தகத்துல இருக்கும், இந்த குழந்தைக்கு என்ன தேவையோ அந்த புஸ்தகத்துல இருக்கும். ஸோ இப்படிதான் நம்ம அதை யோசிச்சு எடுத்துட்டு போறோம். ஆனா ஸ்ட்ராங்கான ஃபீலிங் குமரேசன் தோழர் சொன்ன மாதிரி படிக்க ஆரம்பிச்சுட்டா நீங்க இது படி அது படின்றதை விட அவங்களால தேடி தேடி படிக்க முடிஞ்சிரும். ஏன்னா அந்த டேஸ்ட் அதுக்கான மரியாதை மதிப்பெல்லாம் தனின்னு வச்சுக்கோங்களேன்.
ஆனா புஸ்தகங்கள் கிடைக்காம திணறும் பொழுதுதான் அந்த பழக்கத்துல இருந்தே விடுபடுறாங்க. ஸோ அங்கதான் நம்ம அதை வேற மாதிரி பாக்குறோம். அவ்வளவுதான். அதன் இதுல இடைக்கேள்வி இருந்ததுன்னா நீங்களே கேட்டுக்குங்க அப்புறமா. அடுத்து குழந்தைங்களுக்கான தேவை பற்றி நான் நிறைய பேசியிருக்கேன் தோழர். ஒரு சின்ன உதாரணத்துக்கு, உங்களுக்கு வந்து என்ன மாதிரி புஸ்தகம் வேணும், நிறைய வகுப்பறைக்குள்ள நுழைஞ்ச உடனே நான் கதை புஸ்தகம் கையில கொண்டு போவேன், பாட புஸ்தகம் ரெண்டையும் வச்சுக்கிட்டு இன்னைக்கு இதுவா அப்படின்னு கேட்டோம்னா ஒரு வகுப்பறையில கூட பாட புஸ்தகத்தை குழந்தைங்க ஏற்றுக்கொள்றதே இல்லை. அப்ப பாடப்புஸ்தகம் இல்லாத ஒரு பள்ளிக்கல்வியோ வகுப்பறையோ இருக்க முடியுமா அப்படின்னா, பாடப்புஸ்தகத்தை மாத்துறது தான் வந்து நம்மள மாதிரியான ஆட்கள் ரெக்கமெண்ட் பண்றது. ஒரு பாடப்புஸ்தகம் குழந்தைகள் விரும்பும்படியான ஒரு பாடப்புத்தகமாக மாற்றுதல் அப்படிங்கிறத நோக்கிதான் நம்ம டிராவல் பண்ணணும். ஆனா அப்படி ஒரு உரையாடலே நமக்குள்ளார ஆரம்பிக்கவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து மிக முக்கியமா உரையாடல் மட்டும் இல்ல, அந்த உரையாடலோடு சேர்த்து மாற்றங்களும் சீக்கிரமா வர வேண்டி இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் நான். அது மாதிரி ஒரே ஒரு செகண்ட் மீட்டிங்ல இருக்கேன் நான். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இன்னொரு கேள்வி என்னன்னா, நீங்க அந்த குட்டி குட்டி கதை புத்தகங்கள் உங்க பள்ளிக்கூடத்துல நீங்க செஞ்சது மாதிரி குழந்தைகளுக்கு வந்து ஒரு வித்தியாசமான மனிதர்கள் ஆசிரியர்களை தேடிக்கிட்டே இருக்காங்க. நீங்க இந்த வார்த்தை தான் சொல்ல போறீங்க அப்படின்னு அவங்க எதிர்பார்த்திருந்து நம்ம அதையே சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இவ்வளவுதானே அப்படின்றது மாதிரி நம்மளை நோக்கி இருக்குது. அப்ப நம்ம எல்லாரையும் மாதிரி இருக்கிறத வந்து தவிர்க்க வேண்டி இருக்கு, இல்லைன்னா நம்ம தினம் நம்மளை புதுப்பிச்சுக்க வேண்டி இருக்குது. சோ அதுக்கு வந்து நீங்க சொன்ன ஆசிரியரோட உதாரணமும் அந்த அனுபவங்கள் மாதிரி நம்ம மாறும் பொழுது அது நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். அதுவும் எனக்கு தெரிஞ்சு தொழிற்சங்கங்கள் நம்ம எப்படி அறிவொளி இயக்கம், அதுக்கடுத்து சமம், அந்த மாதிரி புத்தகங்கள்லாம் வெளியிட்டோமோ எல்லாருமே இப்பெல்லாம் பள்ளிக்கூடங்கள்லாம் கூட புத்தகம் வெளியிட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ விதவிதமான புத்தகங்கள் வந்து நிறைய வர வேண்டி இருக்கு. எங்க கூடு பெண்கள் வாசிப்பரங்கம் நாங்க வந்து சில புத்தகங்கள்லாம் வெளியிட்டோம். அந்த மாதிரி புத்தகங்கள் வந்து அதே மாதிரி கட்டிட தொழிலாளர் சங்கத்துல இருந்து அந்த கட்டட வேலை செய்யற பெண் தொழிலாளர் பத்தி குழந்தைகளுக்காக ஒரு புத்தகம் வெளியிட்டு இருக்கிறத வந்து ஒரு தடவை வாகிதா காமிச்சிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய முயற்சிகள். நான் வந்து நிறைய தடவை 100 தொழிலாளர்கள் பத்தின ஒரு அட்டை போடுறேன், யாராவது பதிப்பிப்பீங்களான்னு ஒரு 4-5 பதிப்பகங்கள்கிட்ட கேட்டு பார்த்தேன் நான். ஸோ அது மாதிரி ஒரு முயற்சிகள்லாம் நம்ம இன்னைக்கு எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அது நம்ம செஞ்சுதான் இருக்கணும்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து ஏஐ சம்பந்தமான ஒரு விஷயம் வந்து உங்களை மாதிரியே எனக்கும் தெரியாது. அந்த ஏஐ இல்லைன்னா இந்த கிண்டில்ல இன்னும் குழந்தைகள் புத்தகங்கள் வர ஆரம்பிச்சிருக்கு, ஆனா பெரிய அளவுல வரல. அது ரொம்ப பெய்டு புத்தகங்களா, நிறைய பணம் கொடுத்து வாங்குற புத்தகங்களா இருக்கிறத பாக்குறேன் நான். அதுவும் நல்ல யோசனையா இருக்கு, ஏதாவது நம்ம அது சம்பந்தமா செய்யலாம். அதுக்கடுத்து நான் வந்து கட்டுரை எழுதி தரேன் தோழர். ஏன்னா இது நான் ஒரு குறிப்பெடுத்து தான் இன்னைக்கு பேசினேன், அதனால உங்களுக்கு கட்டுரை எழுதி தந்துடுறேன் தோழர். குமரேசன் தோழரோட பல கேள்விகளுக்கு நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அந்த நம்ம ஆசிரியை கேட்டிருந்தாங்கல்ல, +2 படிக்கும்போது என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி. +2 படிக்கிற குழந்தைகளுக்கு நான் வந்து எடுத்துட்டு போறேன், ஆனா வந்து பெரும்பாலான குழந்தைகளை அதுல ஈடுபடுத்த முடியல அப்படின்னு சொல்லி. ஸோ நான் சஜஷனா நான் சொல்ல மாட்டேன், நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்றேன் தோழர். ஒண்ணு, இன்னைக்கு இருக்கிற +2 குழந்தைகளோட மனநிலை, அவங்களோட சூழல், அது சார்ந்த விஷயங்கள்ல நீங்க +2ல அந்த முயற்சியை புதுசா எடுக்கும்போது அது பெரிய சேலஞ்சா தான் இருக்கும். ஸோ அதை மனசுல வச்சுக்கோங்க. 2வது, எவ்வளவு எளிமையா எவ்வளவு குட்டியா 2 வரி கொடுக்கலாம், 3 வரி கொடுக்கலாம், அந்த மாதிரியான ஒரு விஷயத்துல இருந்து துவங்கலாம் நீங்க. அதை விட நீங்க தினம் ஒரு 5 வரி, தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு 5 வரிய வகுப்பறையில வாசிக்கலாம். வாசிக்கிறத அவங்க கேட்கலாம். ஏன்னா இன்னைக்கு நிறைய திருப்பியும் கதை சொல்லல் மரபு வருது.
சொல்றதை விட வாசித்தல் மரபு வரணும் நமக்கு. அப்ப நீங்க வந்து ஒரு 5 வரி அல்லது ஒரு 10 வரி தினம் தினம் நீங்க வகுப்பறையில தொடர்ந்து வாசிச்சு அவங்க கேட்க வைக்கலாம். ஸோ இப்படி எல்லா குழந்தைகளுக்குமான ஒரு விஷயங்களை வந்து விதவிதமா எடுத்துட்டு போகிறதுக்கான திட்டங்கள் பத்தி நம்ம நீங்க தனியா கூட என்கிட்ட பேசுங்க தோழர். நான் உங்க வகுப்பறைக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது சொல்லணும்னு சொல்றேன் தோழர். இது வந்து அந்த ஆசிரியை அவங்க கேட்ட கேள்விக்கு +2 குழந்தைங்களுக்கு. நம்ம அடுத்து வேற யாராவது பேசணும்னா 2 பேர் கை தூக்கியிருக்காங்க, கேட்டுட்டு பேசணும். அடுத்ததா நடராசன் அவர்கள் கை உயர்த்திருக்கிறாங்க. நீங்க உங்களுடைய கருத்துக்கள் பகிரலாம், கேள்விகள் இருந்தாலும் கேட்கலாம். அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்க. சாலை செல்வம் மாமா கிட்டதான் நான் கேள்வி கேட்கிறேன். நான் வந்து அச்சு புத்தகத்துல படிக்கிறதோட போன்லக்கும் புத்தகத்துக்கும் வந்து வித்தியாசம் என்னன்னா, நம்ம புத்தகத்துல படிச்சா வந்து கண்ணுக்கும் பாதிப்பு இல்லை, அதே மாதிரி நம்மளுக்கு வந்து அது ரொம்ப களைச்சு போகிற மாதிரி இருக்காது. அதே நம்ம போன்ல போய் பார்த்தோம்னா ரொம்ப போர் அடிச்ச மாதிரி இருக்கும். அது வந்து நம்ம பார்த்தா அது ஒரு முழுமை பெற்ற மாதிரி இருக்காது. அதே மாதிரி நம்ம புத்தகத்துல படிச்சோம்னா அது ஒரு பொறுமையா நம்ம நிம்மதியா ஒரு மனசு வந்து ஒரு ஒருங்கிணைப்பா இருக்கும். அதே மாதிரி நம்ம இப்பெல்லாம் போன் வந்ததுனால யாருமே அதிகமும் புத்தகமும் படிக்கிறது கிடையாது. அதே மாதிரி நீங்க அந்த காலத்துல எங்க அப்பாலாம் சின்ன வயசுல இருக்கப்ப சித்திரை புத்தகங்கள் இது மாதிரி ஒவ்வொரு புத்தகங்கள் இருக்குமா. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா குழந்தைகள் படிக்கிற மாதிரி ஒரு ஆர்வம் தூண்டக்கூடிய புத்தகங்கள் வந்து அதிகமா இருக்கிறதே கிடையாது. ட்விங்கிள் தமிழ், சித்திரை புத்தகங்கள், அதுக்கப்புறம் குட்டி யானை, இது மாதிரி புத்தகம்லாம் நான் இது வரைக்கும் படிச்சிருக்கேன். அது மாதிரி புத்தகங்கள் வந்து ஆனா அப்ப மாதிரி ஆர்வம் தூண்டக்கூடியதா இருக்கான்னு எனக்கு தெரியல. ஆனா மித்த புத்தகங்களுக்கு இது நல்லா இருக்கு. இது மாதிரி புத்தகங்கள் வந்து நிறைய இப்ப கிடைக்கிறதும் கிடையாது. அதே மாதிரி நல்ல புத்தகங்கள் கிடைச்சாலும் நம்மளோட தமிழ் மொழியில இருக்கிறது இல்ல, எல்லாமே ஆங்கில மொழியில தான் இருக்கு. தமிழ் மொழியில இருந்தாதான் நம்மளுக்கு கொஞ்சம் படிக்கவும் எளிமையா இருக்கும், நம்மளுக்கு சிந்திக்கிறதுக்கான நல்ல ஆர்வம் தூண்டுதலாவும் இருக்கும். இதே மாதிரி வந்து நம்ம ஒவ்வொரு நிதிலையும் இப்ப இந்த சாலை செல்வம் மாமா அவங்க வீட்டுக்கு நாங்க போயிருந்தோம் 4 வருஷத்துக்கு முன்னாடி. என் தம்பி அப்ப 4 வயசுல நீங்க சித்துணி கதை சொல்லியிருந்தீங்க, அது இன்னும் என் தம்பிக்கு ஞாபகம் இருக்கு. ஏன்னா நம்ம வந்து இப்ப போன்ல கதை கேட்டோம்னா அதுல வந்து நம்மளால கேள்விக்கான பதில வந்து அப்பயே கேட்க முடியாது. ஆனா நம்ம நேர்ல கதை கேட்கறப்ப அவங்ககிட்ட அப்பத்திக்கப்ப நம்மளுக்கு இருக்கிற சிந்தனைகள் சந்தேகங்கள் எல்லாம் கேட்டு நம்ம பதிலும் கேட்டுக்கலாம். அதே மாதிரி அவங்க நம்ம கிட்ட கேள்வி கேட்டா அதுக்கு என்ன ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு பதில் சொல்லுவாங்க. அவங்க கேள்வி கேட்டது சரியா சொல்றாங்களா அப்படின்னு ஒவ்வொருத்தங்களும் பார்க்க முடியும். அதே மாதிரி நம்மளுக்கு ஒரு புது தோன்றலும் ஏற்படும், நம்மளும் ஒரு புதுசா ஒரு கதையும் செய்யலாம். இது மாதிரி நம்மளுக்கு வந்து அந்த கதை கேட்கறப்ப ஒரு முழுமையான எப்படி ஒரு முழுமை பெற்ற மாதிரி இருக்கும். அதே இப்ப போன்ல பார்த்தோம்னா அதுல வந்து முழுமையே இருக்காது. நன்றி. சாலை செல்வம் தோழர், உங்களுடைய இது அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க, மியூட்ல இருக்கு. சாரி, நீங்க வந்து பேசியிருக்கலாம், நீங்க யாருன்னு எனக்கு தெரியல. ஆனா நீங்க வந்து உரையாற்றினது மாதிரி எங்களுக்கு இருந்தது. என்னன்னா உங்களுக்கு புஸ்தகத்தை படிச்சு பழகுனவங்களுக்கு நீங்க சொன்னதெல்லாம் வந்து சரியா இருக்கு. ஆனா புத்தகத்தை இன்னும் பயமா பாக்குறவங்களுக்கு போன் வந்து ஒரு கம்ஃபர்டபுள் ஆயிடுது. அப்ப நாங்க போன்ல தான் நீ இருப்பேன்னா போன்ல இதை படிக்கிறியா அப்படின்லாம் கேட்குறோன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஸ்டில் உங்களோட புத்தகம் படிச்ச அனுபவம் அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது நீங்க பகிர்ந்துகிட்டது. எல்லாரும் அந்த மாதிரி கொண்டு வர்றதுக்கான முயற்சி பத்தி அதை தான் நாங்க பண்பாடு அப்படிங்கிறது மாதிரி இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம். ரொம்ப நன்றி உங்க பகிர்தலுக்கு. வேற 2 பேர் கேட்டிருக்காங்க. அடுத்ததான் இவள் பாரதி தொடர் கை உயர்த்திருக்கிறீங்க, உங்களுடைய நீங்க பேசலாம். வணக்கம் தோழர், ரொம்ப மகிழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு உரையை ஆற்றினது. அதே மாதிரி கலந்து கொண்ட எல்லாரும் ஒரு முக்கியமான கருத்துக்களை பேசியிருக்கிறாங்க. இந்த தளத்துல வந்து ஒரு பதிப்பாளர் இல்லாதங்கிறதுனால ஒரு பதிப்பாளராகவும் ஒரு எழுத்தாளராகவும் என்னோட கருத்தை நான் முன்வைக்கணும்னு நினைக்கிறேன்.
ஒரு கதை சொல்லியாவும் நான் நிறைய பள்ளிகளுக்கு போயிருக்கேன். இங்க இப்போ யாரோ பேசும்போது சொல்லியிருந்தாங்க, அரசு பள்ளிகள்ல வந்து அந்த மாதிரியான மாற்றங்கள் வந்து தனியார் பள்ளிகள்ல சுத்தமா இல்லை, அரசு பள்ளிகளாவது 1-2 இருக்குன்னு. நான் பார்த்த வரைக்கும் அரசு பள்ளியில ஆசிரியர்களுக்கு பணிச்சுமை அதிகமா இருக்கிறத பகிர்ந்திருக்காங்க. அவங்களுக்கு சில பேருக்கு வாசிப்பு அனுபவம் இருக்கலாம், அவங்க குழந்தைகளை தூண்டி விடலாம், இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அவங்களுடைய அந்த பீரியட் பிரிக்கும் போதே இது வந்து வாசிப்புக்குன்னு வைக்கிறதுங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கு அப்படிங்கிறது. ஆனா அதே ஒரு இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல கிட்டத்தட்ட 3 ஸ்கூலுக்கு போயிருக்கேன். 3 ஸ்கூல்லையுமே இதுக்குன்னு தனி பீரியடே வச்சிருக்கிறாங்க. பெரிய தேர்வு முறைகள்லாம் அங்கே இல்லை, பேர் சொல்ல முடியாது, பட் நான் சொல்றேன், பெரிய இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல ஈரோடு, சேலம், நாமக்கல், கரூர் இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய பள்ளிகள்ல கதைகள் தான் கத்துக்கிறதுக்கான வழி அப்படிங்கிறது தான் அவங்க மெயினா வச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 8வது வரைக்குமே அந்த மாதிரியான ஒரு முயற்சிகளை முன்னெடுத்து அந்த பள்ளிகள்ல இருக்கிறாங்க. அந்த பள்ளிகளுக்கு நிறைய ஆலோசனைகள் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ அரசு பள்ளி, தனியார் பள்ளி அப்படின்னு இல்லாம குழந்தைங்க எதன் மூலமா கற்க முடியும் அப்படிங்கிறத அந்த நிர்வாகத்துல இருக்கிறவங்க சரியா புரிஞ்சுக்கும் போதுதான் ஒட்டுமொத்தமா மாற்றம் வரும். நம்ம கீழே இருந்து பேசுறதை விட மேல இருந்து அவங்க மேல இருக்கிறவங்க கிட்ட ஒரு மாற்றம் இருக்கும் போது அது கீழே வரைக்கும் வரும் அப்படிங்கிறது தான் நான் இந்த இடத்துல பாக்குறேன். இன்னொன்னு, பதிப்பாளரா தமிழகத்துல இருக்கக்கூடிய நிறைய குட்டி குட்டி ஊர்கள்ல இருந்து இன்டர்நேஷனல் லெவல் வரைக்கும் நான் டிராவல் பண்றதுனால சொல்றேன், பெற்றோர்கள் கிட்ட ஒரு பெரிய மாற்றம் வர வேண்டியது இருக்கு. இப்போ வந்து நம்ம சுவிட்சர்லாந்துல பாத்தீங்கன்னா ஒரு ட்ரெயின்ல கிட்டத்தட்ட அந்த 4 கம்பார்ட்மெண்ட்ல நான் சும்மா போயிட்டு வர்றேன். ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்லயும் 4 பேராவது கையில புத்தகம் வச்சிருக்காங்க, குழந்தைங்க வரைஞ்சிட்டு இருக்கிறாங்க, அவ்வளோ ஆக்டிவிட்டியோட இருக்கிறாங்க. ஆனா நம்ம ஊர்கள்ல ட்ரெயின்லயோ பஸ்லயோ யாராவது ஒருத்தர் புத்தகத்தோட பார்க்க முடியாது. அப்ப அது கல்ச்சரா வந்து அங்கே மாற்றம் வந்து ஏற்பட்டிருக்கு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, புத்தகங்கள் அங்கே வந்து தரம் பிரிச்சிருக்காங்க, 3+, 5+, 11+ அப்படின்னு தரம் பிரிக்கிறாங்க. இங்க என்ன சிக்கல்னா, அங்கே குழந்தைங்களுக்கு இயர்லியராகவே ரீடிங் ஹேபிட் வந்து ஸ்டார்ட் ஆயிடுது. ஆனா நம்ம ஊர்களில் வந்து குழந்தைகளுக்கு அப்படி ஒரு வாய்ப்பு வந்து ரொம்ப குறைவா இருக்கு, அல்லது அதை நோக்கி அவங்க நகராம இருக்காங்க. அதனால ஒரு பதிப்பாளரா புத்தகம் போடும்போது வந்து நான் ஏஜ் போடுறதே கிடையாது. வர்றவங்க கிட்ட நான் கேட்பேன், உங்க குழந்தைங்க இதுக்கு முன்னால வாச்சிருக்காங்களா, என்ன மாதிரி புத்தகங்கள் வாச்சிருக்காங்க, அப்படி கேட்டுதான் ஒரு புத்தகத்தை வந்து நான் ரெஃபர் பண்ணுவேன். பெரும்பாலும் பாத்தீங்கன்னா நம்ம வந்து நான் நம் பதிப்பும் வச்சிருக்கேன், நம் கிட்ஸ் பதிப்பும் வச்சிருக்கேன். இதுல வந்து குழந்தைங்க கிட்டத்தட்ட 50 குழந்தைகள் நம்ம இது வரைக்கும் எழுத வச்சிருக்கிறோம். அதுல எல்லாமே அந்த குழந்தைங்க எழுதுறது மட்டும் இல்லாம அந்த குழந்தைங்க வேற குழந்தைங்களையும் வரைய வச்சிருக்கோம். அதே குழந்தைங்க வேற ஒரு கதை எழுதுறாங்கன்னா அந்த குழந்தை வேற ஒரு குழந்தையோட கதைக்கு ஓவியம் வரைஞ்சிருக்காங்க. அப்ப அந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி வந்து கிட்டத்தட்ட லாக்டவுன் டைம்ல இருந்து இப்ப வரைக்கும் நம்ம முன்னெடுத்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு வருஷமும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சமீபத்துல அண்ணா நூற்றாண்டு நூலகத்துல நடந்த நிகழ்வு கூட நம்ம ஒருங்கிணைச்சு பண்ணியிருந்தோம். கிட்டத்தட்ட 500 குழந்தைங்க கதை அனுப்பியிருந்தாங்க. என்ன சிக்கல்னா, நான் வந்து வாசிப்பு அனுபவத்தின் மூலமா இந்த கதையெல்லாம் வந்து இந்த முயல் கதை தெரியுமே நமக்கு, இந்த எலி கதை தெரியுமே நமக்கு, நிறைய கதைகளை நான் ரிஜெக்ட் பண்றேன். ஆனா இன்னொரு டவுட் என்னன்னா, நான் ஒரு பெரிய பிள்ளையா இருக்கேன், நான் பெரிய ஆளா இருக்கேன், அப்படிங்கிறப்போ எனக்கு இந்த கதைகள்லாம் நான் வந்து இதெல்லாம் பழைய கதைகள், இதெல்லாம் சொல்லப்பட்ட கதைகள் தான் குழந்தைங்க எழுதியிருக்காங்கன்னு தோணுது. ஆனா சில கதைகள் வாசிக்கும்போது புதுசா இருக்கே அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். அதை வீட்டுல வாசிக்கும் போது என்னோட குட்டீஸ் 2 பேரும் வாசிச்சுட்டு, இது வந்து இந்த படத்துல இருந்து எடுத்த கதை, இது வந்து இந்த படத்துல இருந்து எடுத்த கதைன்னு சொல்றாங்க. அப்போ குழந்தைங்களுக்கு வந்து ஒரு கதைகள் எங்க இருந்து அவங்களுக்கு கிடைக்குதுன்னா படங்கள் வழியா தான் கிடைக்குது. படங்களோட கார்ட்டூன் வழியா தான் அவங்க தெரிஞ்சுக்கிறாங்கிறத இன்னைக்கு அதிகமா நான் பாக்குறது. குழந்தைங்களை வந்து வாசிப்பு அனுபவத்துல கொண்டு வரணும்னா பெற்றோர்கள் தான் இங்க வாசிக்கணும். முதல்ல பெற்றோர்கள் வாசிக்கணும். குழந்தைங்க வந்து பெற்றோர்கள் என்ன செய்யறாங்களோ அதை தான் பார்த்து செய்யறாங்க. பெற்றோர்கள் எவ்வளவு நேரம் மொபைல்ல இருக்காங்களோ அதை விட அதிக நேரம் குழந்தைங்க மொபைல்ல இருக்காங்க. நிறைய இன்னைக்கு உரையாடும் போது குழந்தைகள் மத்தியிலையும் சரி, பெற்றோர்கள் மத்தியிலையும் சரி, பெற்றோர்களோட தாக்கம் குழந்தைங்கிட்ட அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்ல, பெற்றோர்கள் தன்னோட குழந்தைய வெளியில எங்கேயாவது கூட்டிட்டு போகும்போது அங்கே ஒரு குழந்தை என்ன செயல் செய்யுதோ அந்த செயலோட தாக்கம் அதிகமா இருக்கு. இப்ப நான்லாம் என்னோட பிள்ளைங்களை அதிகமா நம்மளோட தோழர்கள் வீட்டுக்கு அதிகமா கூட்டி போறதுனால நிறைய பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த போனு அதெல்லாம் ரொம்ப கம்மியா யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப வெளியில சில இடங்களுக்கு போயிட்டு வரும்போது பாத்தீங்கன்னா அவங்களுடைய போன் யூஸ் பண்ற தன்மை வந்து அதிகமா இருக்கு. புது புது ஆப்பை கத்துக்கிறாங்க, உள்ள போய் கேம்ஸ் கத்துக்கிறாங்க அப்படிங்கிறது. அப்போ மற்ற குழந்தை நம்ம குழந்தைங்களை எங்க பழக விடுறோமோ அந்த குழந்தைங்க கிட்ட என்ன மாதிரியான பழக்க வழக்கங்கள் இருக்கோ அதுவும் நம்ம குழந்தைங்களை தொத்திக்குது அப்படிங்கிறது இன்னைக்கு தவிர்க்க முடியாத விஷயம். ஏன்னா நம்ம இந்த குழந்தைகளை வந்து பெற்றோர்கள் மட்டும் வளர்க்கறது இல்லை, இந்த சமூகம் சேர்ந்து வளர்க்குறது தான் உண்மை. ஏன்னா வீட்டுல வந்து இருக்கிற நேரம் வந்து மிக குறைவு. பள்ளிகள் போயிட்டாங்க அப்படின்னா தூங்குற நேரத்தை தவிர பெற்றோர்கள்ட்ட இருக்கிற நேரம் வந்து ரொம்ப குறைவான நேரம். அப்ப 8 மணி நேரத்துக்கு மேல பள்ளியில இருக்கும்போது பள்ளியில ஒரு மாற்றமோ அதை சுத்தி அவங்களுடைய சர்க்கிள்னு வரும்போது, வெளியில சனி ஞாயிறுல வரும்போது அது ஒரு நல்ல சர்க்கிள் வந்து அவங்களுக்கு தேவைப்படுது. அந்த மாதிரி ஒரு சர்க்கிளை உருவாக்கி இருக்கோமா அப்படின்னு தெரியல. நீங்க இன்னொரு விஷயம் கூட சொன்னீங்க, புத்தகங்களை வந்து குழந்தைங்களுக்கு தர்ற மாதிரி 1 வார்த்தை 2 வார்த்தை அந்த மாதிரிலாம் 6 மாசத்துக்கு இல்ல 1 வருஷத்துக்கு தகுந்த மாதிரியான புத்தகங்கள் நம்ம கொண்டு வரல அப்படின்னு. பேராசிரியர் காளீஸ்வரன் ஒரு முறை பேசும்போது ஒரிஷால வந்து 1 லட்சம் புத்தகங்களை வச்சு ஒரு பெரிய காட்சி நடத்துவாங்க. அதுல குழந்தைங்களை உள்ள வந்து உருளை விட்டு விளையாட விட்டு புத்தகங்களை கிழிக்க விட்டு அது எல்லாத்தையும் அனுமதிப்பாங்க. ஏன்னா குழந்தைங்க ஒட்டி உறவாடணும். இப்ப எனக்கு முன்னால பேசின ஒரு குழந்தை கூட சொன்னாங்க, புத்தகங்களை வந்து தொடணும், தொட்டு படிக்கணும் அப்படின்னு. அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா
நம்முடைய ஐம்புலன்களும் அதுல ஈடுபடும் போதுதான் ஒரு விதமான பிடித்தம் ஏற்படும். நம்ம மொபைல்ல பார்க்கும்போது ஸ்க்ரோல் பண்ணிட்டே போறோம். இன்னைக்கு வந்து டோபமைன் டீடாக்ஸ்னு விஷயங்கிறது வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. ஏன்னா 30 செகண்ட்ஸ்க்கு மேல உங்களால ஒரு விஷயத்த வந்து ஹோல்ட் பண்ணி இருக்க முடியாத ஒரு சூழல் இருக்கு. அப்ப இந்த தருணத்துல குழந்தைங்களை வாசிக்க வைக்கிறங்கிறது ஒரு பெரிய சவால் மிக்க வேலையா இருக்கு. ஒரு அகாடமிக்கா போயிடுறாங்க. 8வதுக்கு மேல முழுக்க அகாடமிக்கா போயிடுறாங்க. அப்படிங்கிறப்போ 12வதுலாம் சொல்லவே வேண்டாம். அது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயமா இருக்குது. ஆனா வாசிப்பை எப்ப கொண்டு வரணும் அப்படின்னா, ரொம்ப இயர்லி ஸ்டேஜ்ல நீங்க வந்து அந்த சுவையை ஊட்டுனா மட்டும்தான் நம்ம கொண்டு வர முடியும். அப்ப அதுக்கான முன்னெடுப்புகளா நம்ம வந்து நிறைய விஷயங்களை பண்ண வேண்டியது இருக்கு. முதல்ல குழந்தைங்கள வெளியில ஒரு புத்தக காட்சிக்கு கூட்டிட்டு போறது அப்படிங்கிறதே சென்னை மாதிரியான பெரிய ஊர்களை விட்டுருங்க. மற்ற ஊர்கள்ல வந்து ரொம்ப குறைவா இருக்கு. அது வந்து படிச்சவங்க தான் திரும்ப படிக்கிறதுக்கு உள்ள வராங்களே ஒழிய, புதிய மக்களை வந்து உள்ள கொண்டு வர்றது, புதிய வாசிப்பாளர்களை உள்ள கொண்டு வர்றது, புது ஆட்களை, பழகாத ஆட்களை உள்ள கொண்டு வர்றதுங்கிறது ரொம்ப சவால் மிக்க விஷயமா இருக்கு. ஏதாவது கிஃப்ட் கொடுத்தாதான் வருவாங்க, ஏதாவது போட்டி வச்சாதான் வருவாங்க, ஏதாவது சான்றிதழ் கொடுத்தாதான் வருவாங்கிற நிலைமை இருக்கு. ஒரு பதிப்பாளரா இதை வந்து ரொம்ப வருத்தமா நான் பதிவு பண்றேன். ஏன்னா ஒரு புத்தகத்தை எடுக்கும்போது 50 ரூபா இருக்கு, 60 ரூபா இருக்கு அப்படிங்கறத பாக்குறதெல்லாம் தாண்டி அதுவும் பாக்குறாங்க, விலை பாக்குறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், அதுல நிறைய கதை இருந்தாலும் குழந்தைக்கு வாங்கி கொடுக்குறாங்க. நாங்களாம் ஒரு பக்கத்துக்கு 4 வரிலாம் போட்டு கிட்டத்தட்ட இங்க இருக்க குழுவுல இருக்கிற குமரேசன் தோழருக்கு, சுகன்யா தோழருக்குலாம் தெரியும். 6 நண்பர்களின் கதைன்னு சொல்லிட்டு தமிழ் ஆங்கிலத்துல பண்ணியிருந்தோம். கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுல இருந்து 55 குழந்தைங்க அதுல வந்து ஓவியம் வரைஞ்சிருந்தாங்க. ஆனா ஒரே ஒரு கதை தான், 55 குழந்தைங்க ஓவியம் வரைஞ்சிருந்தாங்க. 55லயும் யானைகள் விதவிதமா இருக்கும், அந்த எலியும் விதவிதமா இருக்கும், யானை எலியும் சரிசமமா இருக்கும். அந்த படங்களை பார்க்கும்போதே ஒரு கதை நமக்கே தோணும், என்னடா யானை எலி சரிசமமா நின்று மரத்துக்கிட்ட நின்று பேசுறாங்க அப்படின்னு. அந்த அளவுக்கு ஒரு இன்ட்ராக்ஷனை உருவாக்குது அந்த புத்தகம். ஆனா அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு புத்தகத்தை என்னால உருவாக்குறது அவ்வளவு சிரமமா இருந்துச்சு. ஏன்னா அந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா லாக்டவுன் இருந்த டைம், எல்லாரையும் ஆன்லைன்ல ஒருங்கிணைச்சு கிட்டத்தட்ட ஒரு 3 மாசத்துல இருந்து 6 மாசம் வரைக்கும் அந்த புத்தக வேலையை செஞ்சோம். ஆனா இன்னைக்கு பிள்ளைங்க வந்து அந்த அளவுக்கு அவங்கள, ஏன்னா அன்னைக்கு வேற வழியே இல்லாம நம்ம வந்து ஆன்லைன்ல கனெக்ட் ஆயிருந்தோம். இன்னைக்கு அப்படி இருக்க வேண்டியது இல்லை இல்லையா? இன்னைக்கு அவங்களை கனெக்ட் பண்றது, இன்னைக்கு அவங்கள ஒருங்கிணைக்கிறது பெரிய சவால் மிக்க விஷயமா இருக்கு. இப்ப நான் இதுக்கு முன்னால யாரோ பேசும்போது சொல்லியிருந்தாங்க, பெற்றோர்கள்கிட்ட வந்து நம்ம நீங்களும் சொல்லியிருந்தீங்க நினைக்கிறேன், பெற்றோர்கள்கிட்ட ஒரு மாற்றம் வரணும்னு. உண்மையிலேயே பெற்றோர்கள்கிட்ட தான் நம்ம போய் பேசணும். உங்க குழந்தைங்களை வந்து வாசிப்பு எந்த அளவுக்கு மாத்தும், வாசிப்பு எந்த அளவுக்கு அவங்களை உயர்த்தும், வாசிப்பு எப்படி சவால்களை வந்து எதிர்கொள்ள வைக்கும் அப்படிங்கிற விஷயம். ஏன்னா நான் வந்து ஒரு வாசிப்பாளரா ஒரு நூலகத்துல போய் படிச்சு ஒரு வாசிப்பாளரா இருந்துதான் இன்னைக்கு இந்த நிலையை அடைஞ்சிருக்கேங்கிறதுனால தொடர்ந்து வாசிப்பு குறித்து பேசிட்டு இருக்கோம். ஆனாலும் நிறைய சிக்கல்களை இப்ப நான் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன். அதை எந்த இடத்துல சரி பண்றதுன்னு தெரியல. முடிந்தவரை போட்டிகள் மூலமாகவும் நீங்களும் எழுதலாம், நீங்க என்ன கதை வேணாலும் கொடுங்க, நான் உங்களுக்கு கைட் பண்றேன் அப்படிலாம் சொல்லிதான் நிறைய குழந்தைகளை ஒருங்கிணைச்சு இப்ப வரைக்கும் பண்ணிட்டு இருக்கோம். அது ஆனா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நீங்க சொன்ன மாதிரியான சில விஷயங்களை ஒரு பதிப்பாளரா முன்னெடுக்கிறதுக்கு நிறைய சிக்கல்கள் இருக்கு. இன்னொருத்தவங்க பேசும்போது சொன்னாங்க தமிழ் புத்தகங்கள் ரொம்ப குறைவா இருக்கு அப்படின்னு. ஆங்கில புத்தகங்கள் கிட்டத்தட்ட 20,000 காப்பி 50,000 காப்பின்னு ஒட்டு மொத்தமா அடிச்சு ஃபாரின்ல இருந்து இங்க வருது. ஆனா தமிழகத்துல ஒரு நூலை வந்து கலர்ல வெளியிடுறதுக்கு 1000 புத்தகம் போட்டா, கலர் புத்தகங்கிறதுனால ரேட்டு கூட இருக்கிறதுனால வாங்க மாட்டாங்க. மற்ற ஆங்கில புத்தகங்களோட தமிழ் புத்தகங்கள் விலை கூடுதலா தான் இருக்கும். 2 மடங்கு இல்ல 3 மடங்கு இல்ல 4 மடங்கு விலை கூடுதலா இருக்கும். இப்ப இந்த விஷயங்கள் எல்லாம், அந்த புத்தகங்கள் இப்படி கொண்டு வந்தோம்னா இந்த மாதிரி குழந்தைங்க இவ்வளவு பேர் நம்ம கொண்டு போய் சேர்த்துடலாம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் ஒட்டுமொத்தமா எந்த இடத்துல மாத்த போறோம் அப்படிங்கிறதும் ஒரு சவால் மிகுந்த விஷயமா இருக்கு தோழர். நன்றி தோழர், ரொம்ப நிறைய விஷயங்கள் அழகா சொன்னீங்க. நான் வந்து என்னோட உரையை ஆரம்பிக்கும் போது நான் சொன்ன விஷயம் என்னன்னா, நம்மளோட மரபுலயே வந்து வாசிப்பு மரபு கிடையாது, ஒரு பேச்சு மரபு உடைய ஒரு விஷயம்தான். மொழிங்கிறது வந்து நமக்கு பேசுறதுக்கு ஒரு பண்பாடா மாறின அளவுக்கு வாசிப்பு பண்பாடை வந்து கவனமாவும் வளர்க்கல, கல்வியும் வளர்க்கல நமக்கு. அப்ப நீங்க அப்ப வந்து நம்ம வந்து இப்ப இன்றைக்கும் வாசிக்கிற பழக்கம் இருக்கிறவங்க சிறார் இலக்கியத்திலேயோ சிறாரா இருக்கும் பொழுதோ படிக்க துவங்கியவர்கள் தான் இன்றைக்கு வாசிப்புல தக்க வச்சிட்டு இருக்கிறத வந்து நம்ம பாக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். அதுவும் கல்விக்கு வெளியில இருந்து, மரபுல இருந்து. அப்படிதான் நம்ம இந்த உரையவே நான் துவங்கினேன். நாங்க ஆக்சுவலி வேணா நாங்க சிறார் இலக்கிய சங்கத்துல இருந்தோ இல்லைன்னா இயல்ல இருந்தோ பதிப்பகங்களுக்கான ஒரு உரையாடல் வைக்கும் போது நீங்க சொல்ற விஷயங்கள்லாம் பேசலாம்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி உங்க பகிர்தலுக்கு, எல்லாமே பிரயோஜனமா இருந்தது. நம்ம தனியாவும் நிறைய பேசலாம். நன்றிங்க தோழர். ரொம்ப நன்றிங்க தோழர். இணைந்திருக்கிறவங்கல வேற யாராவது பேசலாம், கருத்து தெரிவிக்கலாம், கேள்விகள் இருந்தாலும் கேட்கலாம். ராஜலட்சுமி அவர்கள் கை உயர்த்திருக்கிறீங்க, பேசுங்க.
பேசுங்க தோழர். தோழர் வணக்கம். நான் சிவசங்கர். சொல்லுங்க தோழர், சொல்லுங்க தோழர். தோழர், இப்ப நம்ம சிறார் இலக்கியங்கள் சார்ந்து நம்ம நிறைய முயற்சிகள் எடுத்துட்டு இருந்தாலும் கிராம பகுதிகளில் வாசிப்புன்றது முழுமையா போய் சேர்ந்திருக்கா அப்படின்னா நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். இடத்தனுடைய சிந்தனைகள் நம்ம கொண்டு போன வரலாற்று எப்படின்னு கேட்டீங்கன்னா கலை இலக்கியங்கள் மன்றம் மூலயமா தான் நம்ம நிறைய விஷயங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்திருக்கோம். ஸோ அது போல ஒரு முயற்சிகளை நம்ம பல கோணங்களில் எடுத்துட்டு இருக்கோம். அதை கிராமங்களிலும் கலை இலக்கியம் சார்ந்து வாசிப்புகளை கொண்டு போய் சேர்த்தாக மக்களுக்கும் அது போய் சேரும், குழந்தைகள் வாசிப்புக்கான ஊக்கமும் அளிக்கும் அப்படின்றது ஒரு நம்பிக்கையா இருக்கு. இந்த கருத்துரைக்கு நீங்களும் ஒரு நம்பிக்கை கொடுப்பீங்க அப்படின்னு நம்புறேன். ஆமாங்க தோழர், ரொம்ப முக்கியமான கருத்து. நம்ம தொடர்ந்து அதை எடுத்துட்டு போறத பண்ணுவோம். சிவசங்கர் தோழர் வந்து பொம்மையார்பாளையம் அப்படின்ற வசிக்கிற கிராமத்துல குழந்தைகளுக்கு மத்தியில அரசு பள்ளியில வந்து வாசிப்பை முன்னெடுத்துட்டு இருக்காங்க. அது ரொம்ப தொடர் செயலாகவும் எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. நான் அப்பப்ப நானும் இணைஞ்சுக்குவேன் உங்க கூட. வேற யாராவது நீங்க கருத்து பகிர்ந்துக்கலன்னா வேற யாராவது கருத்து பகிர்ந்துக்கிறீங்களா? வேற யாரா? உதயசங்கர் தோழர், நீங்க எதை சொல்ல விரும்புறீங்களா தோழர்? இல்ல, ஆமா, இல்ல ஒண்ணும் இல்ல. ரொம்ப ரொம்ப நல்ல உரையாடல். எல்லாருமே நல்லா நிறைய உரைகள் அவங்களே உரை நிகழ்த்தினாங்க. நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். மேலே தோழர் அதுக்கான ஒரு இனிஷியேட்டிவாக அவங்களுடைய உரை இருந்தது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதுன்னு நினைக்கிறேன். இது குறித்து முக்கியமான ஒரு சில அது என்ன சொல்றது, வெளிச்சம் தரக்கூடிய விஷயங்களை வந்து சாலை செல்வம் தோழர் சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா நம்முடைய பண்பாடு வந்து வாசிப்பு பண்பாடு இல்லை, கல்வியிலிருந்து விலக்கப்பட்டவர்களாகத்தான் நம்ம ரொம்ப நீண்ட நெடிய காலம் இருந்திருக்கிற ஒரு சமூகம். அப்போ புதிதாக கல்வியை கற்றுக்கொள்ளும் போது அது அவங்களுக்கு இயல்பாக இல்லை. இன்னமும் வந்து அது ஒரு அதிகாரம் அல்லது பிழைப்புக்கான ஒரு வழி அப்படிங்கிறதாகவே அவங்க வந்து அவர்களுடைய மனதில் பதிந்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். இப்படி ஒரு சூழலில் வாசிப்பை பண்பாடாக மாற்றுவது அப்படிங்கிறது மொத்த சமூகத்தினுடைய பொறுப்பு அப்படின்னு தான் நாம எடுக்கணும்னு நினைக்கிறேன். மொத்த சமூகமும் வாசிப்பு குறித்து கவலைப்பட வேண்டும். வாசிப்புங்கிறதே புத்தகமாகவா அல்லது டிஜிட்டலாகவாங்கிறது கூட அடுத்த கட்டமாக கூட வச்சுக்கிடலாம், அந்த விவாதங்களை கூட காலத்திற்கு ஏற்ப. ஆனா முதல்ல வாசிக்க வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. அந்த வாசிப்பை நோக்கி குழந்தைகள் தொடங்கி பெரியவர்கள் வரை நம்ம நிறைய பேசணும். பெற்றோர்களா ஆசிரியர்களா எல்லாருக்குமே பொறுப்பு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். தோழர் அசாக்கு சொன்ன மாதிரி தொழிற்சங்கங்கள் மட்டும் இல்லை, இடதுசாரி அமைப்புகள், சமூக அமைப்புகள், எல்லா அமைப்புகளுக்குமே இதுல ஒரு பெரிய பங்கு இருக்கு. அப்படி ஒரு மொத்த சமூக இயக்கமாக இது மாறும்போது இது ஓரளவிற்கு வந்து அறிவொளி இயக்கம் போல எப்போதும் அறிவொளி இயக்கத்தை பேசிக்கிட்டே இருந்தாங்க. அதனாலதான் அந்த அறிவொளி இயக்கத்தினுடைய தாக்கம் அதிகமாக சமூகத்துல இருந்தது. அது போல ஒரு இயக்கமாக இதை மாற்றணும். மாற்றுவதற்கான முயற்சிகள் தான் எல்லா இடங்கள்லயும் பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்ப சிறார் சங்கம் பண்ற மாதிரி நிறைய ஆசிரியர்கள் செய்யறாங்க, நிறைய தனியாகவே பெற்றோர்கள் செய்யறாங்க. குழந்தைகள் மேல அக்கறை இருக்கக்கூடிய பெற்றோர்கள் நிறைய ஒரு குழந்தைக்கு ஒரு நூலகம் தொடங்குவது அப்படிங்கறது தொடங்கி, ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு தெருவுக்கு ஒரு நூலகம், இப்படி எல்லாம் நிறைய விஷயங்கள் வந்து தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்கு. இது வந்து பெரிய மாற்றத்தை உருவாக்கிருச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த முயற்சிகள் பரவலாக்கப்படணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதற்கு இந்த வழிகள் தான் என்று இல்லைன்னு நினைக்கிறேன். இன்னும் புதிய புதிய வழிகளை நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கு. அது ரொம்ப முக்கியமானது. நான் வந்து சில விஷயங்களை ஏற்கனவே நான் இப்ப சொல்லியிருக்கிறேன். முதலமைச்சர் தொடங்கி கீழே இருக்கக்கூடிய அத்தனை அரசியல் கட்சிகளோ பேச்சாளர்களோ அமைப்பில் இருப்பவர்களோ நீங்க எப்போ பேசினாலும் ஒரு புத்தகத்தை பற்றி பேசுங்க, ஒரு புத்தகத்தை ரெஃபர் பண்ணுங்க, ஒரு உரைகளில் உங்கள் ஒரு புத்தகத்தை நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லுவேன். இது என்ன கஷ்டம்னா எல்லாருமே தேவைக்கு தான் அதை பயன்படுத்துறாங்க, தேவையில்லை என்றால் அதை பற்றி பயன்படுத்துவதில்லை, வாசிக்கிறது இல்லை. அதுதான் காரணம். அப்படி ஒரு நிலைமை பொதுவாகவே இருக்கு.
இன்னொரு நம்முடைய சூழல் மாற்றம்னு சொல்லுவோம் இல்லையா? இப்போ ஒரு விஷயம் 60, 70களில் வந்து அதையும் குறிப்பிட்டு சொல்லிடுறேன். 60, 70களில் சிறார் வாசிப்பு பண்பாடு குறித்து ஒரு ஆய்வு பண்ணியிருக்கிறாங்க. அது வந்து இந்த குழந்தை எழுத்தாளர் சங்கத்தினுடைய வரலாற்றில் அது பதிவு செய்யப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 700 புத்தகங்களை 700 வந்த புத்தகங்களை ஆய்வு செய்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. எப்படிப்பட்ட புத்தகங்கள் வந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத ஆய்வு பண்ணி ஒரு அறிக்கையும், குழந்தைகளிடமே போய் இப்ப நம்ம அதை பேசணும், குழந்தைகளிடமே போய் அவர்களுடைய வாசிப்பு திறன், அவர்களுடைய விருப்பம், அவர்கள் எதை வாசிக்க விரும்புகிறார்கள், இப்படி ஒரு ஆய்வையும் பண்ணி ஒரு அறிக்கையை வந்து யுனிசெஃப்க்கு சமர்ப்பிச்சிருக்கிறதாக ஒரு தகவல் அந்த புத்தகத்துல இருக்கு. அப்ப நாம வந்து அந்த மாதிரியான முயற்சிகளை எல்லா அமைப்புகளும் இணைந்து செய்யணும். சிறார் இலக்கியம் மட்டும் அப்படின்னா, சிறார் சங்கம் மட்டும் சொல்ல மாட்டேன். எல்லா அமைப்புகளும், ஆசிரியர்கள் தொடங்கி பெற்றோர்கள் எல்லாருமே இணைந்து இப்படியான பணியை வந்து செய்ய முன் வரும்போது இன்னும் கூடுதலாக இதுல வந்து வெளிச்சம் கிடைக்கும். பேசின பதிப்பாளராக பேசின இவள் பாரதி சொன்ன விஷயங்கள், அதை தாண்டி ஏராளமான விஷயங்கள் இருக்கு. ஏன்னா ஒரு சந்தை சார்ந்த விஷயம் அது. அப்படிங்கிறப்ப அந்த சந்தைக்கே உரித்தான விதிமுறைகள் இருக்கு. அப்ப அந்த விதிமுறைகள் உட்பட எல்லா இலக்கியத்தையுமே பாதிக்கும். பெரியவர்கள் இலக்கியத்தையும் பாதிக்கும், குழந்தை இலக்கியத்தையும் பாதிக்கும். அப்படித்தான் வந்து குழந்தை இலக்கியமும் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கக்கூடிய ஒரு காலம். 70களில் புதிய ஒரு தலைமுறை அசாக்கு நாங்கெல்லாம் படிக்க வரும் பொழுது பத்திரிகைகள் இருந்தது. ஏராளமான பத்திரிகைகள், புத்தகங்கள். லைப்ரரியில தான் போய் படித்தோம், காசு கொடுத்தெல்லாம் வாங்கி படிக்கல. ஆனா அப்படியான புத்தகங்களும் அதுவும் ஏராளமாக இருப்பதற்கான வாய்ப்பு இருந்தது. அது ஒரு அந்த அந்த சூழல் எப்படி வந்து மாறியதுங்கிறதுக்கு பின்னணியில சமூக சூழல், அரசியல் சூழல் இதெல்லாமே இருக்குங்கிறதையும் நம்ம கணக்குல எடுத்துக்கிட்டு நம்முடைய வாசிப்பை பண்பாடாக மாற்றுவது என்பது இது குழந்தைகளுக்கானது மட்டுமாக இல்லாமல் பெரியவர்களுக்குமானதாக மாற்ற வேண்டிய ஒரு இடத்துல நாம வந்திருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா எழுத்தாளர் சங்கம் போன்ற அமைப்புகளே வாசிப்பு இயக்கத்தை நடத்த வேண்டிய இடத்துக்கு வந்திருக்காங்க. இது வந்து ரொம்ப ஒரு வருத்தம் தரக்கூடிய ஒரு விஷயம்தான். ஒரு இலக்கிய அமைப்பினுடைய அடிப்படையே வாசிப்பு தான். ஆனா அப்படி ஒரு இலக்கிய அமைப்பே கூட வந்து வாசிப்பு இயக்கம்னு வச்சு மாதம் ஒரு புத்தகத்தை வாசிப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இயக்கத்தை வந்து பல மாவட்டங்கள்ல நடத்திட்டு இருக்கிறாங்கிறது வந்து இது ஒரு ரெப்ளிகான்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு ரெஃப்ளெக்ஷன் நினைக்கிறேன். ஒரு எதிர்வலிக்கிறது தான், சமூகத்தை எதிர்வலிக்கக்கூடிய ஒன்றாக யார் முன்னோடியாக இருக்க வேண்டுமோ அவர்களே வந்து சமூகத்தை பிரதிபலிப்பவர்களாக இருக்கிறார்கள் என்பது உள்பட சொல்றேன். இப்ப இருக்கக்கூடிய இந்த சூழல் மாற்றம் என்பது ஒரு மொத்த சமூகமும் சேர்ந்து கவலைப்பட வேண்டிய ஒன்று அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒன்றுன்னு நினைக்கிறேன். அந்த வகையில இன்னைக்கு கருத்து பகிர்வுகள் செய்த அத்தனை பேருமே நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. தோழரும் வந்து ரொம்ப முக்கியமான புள்ளிகளை பூரா தொட்டு அவங்களும் வந்து நமக்கு ஒரு ஸ்பார்க்குன்னு நம்ம சொல்ல முடியாது, அப்படி ஒரு மின்னல் மாதிரி ஒரு வெளிச்சத்தை கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத தான் நான் நினைக்கிறேன். அதனால உண்மையில் மிகச்சிறந்த ஒரு உரையை கொடுத்த அவர்களுக்கு நன்றி. இன்னும் 2 பேர் கை உயர்த்தி இருக்கிறாங்க, அவங்களும் பேசிடட்டும். பேசின பிறகு முடிச்சிடலாம் தோழர். சரிங்க தோழர். மின்னல் அவங்க கை உயர்த்தி இருக்கிறீங்க தோழர், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. வணக்கம். வணக்கம் வணக்கம். என்னோட குரல் கேக்குதா? கேக்குது கேக்குது. நான் ஏதாவது தொழில்நுட்ப சிக்கல் ஏதாவது பண்ணிடுவேன், அதுதான். வணக்கம் எல்லாருக்கும், மகிழ்ச்சி. என்ன காலம் கடந்ததுனால என்னுடைய ஒரு பட்டறிவு நான் சொல்றேன். நான் இப்ப அரசு பள்ளியில இருக்கிறதுனால அந்த சூழ்நிலை, இப்ப நான் இருக்கிற பள்ளியில வந்து நூலகம் இருக்கு. ஆனா வந்து ஏதோ ஒரு பள்ளியிலையும் நான் 2-3 பள்ளியில அந்த அனுபவம் எனக்கு. ஏதாவது ஒரு காரணத்தினால நூலகத்தை திறந்து குழந்தைங்களுக்கு புத்தகத்தை எடுத்து கொடுக்கக்கூடிய சூழ்நிலையே இல்லாம இருக்கு. ஆனால் நான் என்ன பண்றேன்னா, என்கிட்ட இருக்கக்கூடிய புத்தகங்களை நிறைய கொண்டு போய் வைத்து வாய்ப்பான நேரங்கள்ல பிள்ளைங்களுக்கு கொடுத்து பயன்படுத்த வேண்டியதா இருக்கு. இது மாதிரி அவ்வளோ செலவு பண்ணி அரசாங்கம் வந்து நூலகத்துக்காக பிள்ளைங்களுக்கு புத்தகங்கள் வாங்குறாங்க. அந்த புத்தகங்கள் முழுமையா கிழிஞ்சோ அல்லது பழசாகியோ போகிறதுக்கு முன்னாலே அதெல்லாம் கண்டெம் பண்ணிட்டு அடுத்த ஆண்டுக்கு புதிய புத்தகங்கள்லாம்
வாங்கக்கூடிய சூழ்நிலைலாம் இருக்குது. அதெல்லாம் மகிழ்ச்சியாக இருந்தாலும் அது எந்த அளவுக்கு எல்லா குழந்தைங்களுக்கும் போய் சேருதுன்றது ஐயமாக தான் இருக்குது. ஏன்னா 2-3 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் இன்னொரு பள்ளியில் இருக்கும்போது அது இந்த சிபிஎஸ்இ புதுச்சேரியில் வந்த பிறகு ரொம்பவே அது வந்து பள்ளிக்கூட கால அட்டவணையில் நூலகம்ன்ற பாடப்பிரிவே இருந்தாலும் ஒரு சில ஆசிரியர்கள் என்ன பண்ணுறாங்க, நூலக பாடத்தை வந்து பாடம் நடத்துறதுக்கு பிடிக்கிறாங்க. பிள்ளைங்களுக்கு வந்து அடிப்படை சரியில்லை. அது முக்கியமாக இந்த கணக்கு, அறிவியல் போன்ற ஆசிரியர்கள்லாம் வந்து பிள்ளைங்களை வந்து மற்ற கூடுதல் எப்பப்பெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அப்போல்லாம் தன்னுடைய பாடத்தை தான் பிள்ளைங்க படிக்கணுன்ற மாதிரி அமைப்பில் இதாகிடுது. நான் வந்து என்ன கவனிச்சேன்னா, நான் என்னுடைய கூடுதலாக எனக்கு கொடுத்தக்கூடிய ஒரு பாட வேலையில் அந்த குழந்தைங்கள அந்த நூலக அறைக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே உட்கார வச்சு புத்தகத்தை எடுத்து கொடுத்து படிக்க வச்சுருவேன். ஆனால் நான் அந்த பள்ளியிலேருந்து மீண்டு வந்த பிறகு பார்த்தா அது நான் பொதுவாக இப்போ கேட்கும்போது பார்த்தா அது மீண்டும் கணக்கு ஆசிரியர் கைக்குள்ளே அந்த போயிட்டு நூலகத்துக்கு பிள்ளைங்க வந்து கூட்டிகிட்டே போகிறதில்ல. பிள்ளைங்க பாட புத்தகத்தை தவிர எதுவும் படிக்கக்கூடிய சூழ்நிலை இல்லாத மாதிரி இருக்குது. அது அடுத்து இப்போ இருக்க பள்ளியில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஏற்கனவே போன ஆண்டு இருந்த அந்த நூலக பொறுப்பு ஆசிரியர் அவங்க போன பிறகு புதிய பதவிக்கு வந்தவங்க அதை ஏதோ வந்து பொறுப்பை ஏற்றுக்காதனால அப்படியே நூலகம் பூட்டி கிடக்குது. இதெல்லாம் வந்து மிக வருந்தக்கூடிய செய்தியாக இருக்குது. இதெல்லாம் மாற்றுறதுக்கு இப்போ தமிழ்நாடு பள்ளி கல்வியை பற்றி எனக்கு தெரியல. அங்கே மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கலாம், இந்த கூடுதல் வாசிப்புக்கு வாய்ப்புகள். ஆனால் புதுச்சேரியில் எந்த அளவுக்கு எல்லா பள்ளியிலையும் இருக்குது, நூலகம் எல்லா பள்ளியிலையும் ஒழுங்காக பயன்படுதா, அது குழந்தைங்கிட்ட போகுதான்ற பற்றிலாம் எனக்கு தெரியல. என்னுடைய பட்டறிவுகள் கசப்பாதாகவும் ஏமாற்றமாக தான் இருக்குது. அதனால் நான் சொந்த புத்தகங்களை தூக்கிட்டு போய் குழந்தைங்கள அதுக்கு நமக்கு நேரமும் விடமாட்டுறாங்க. அதுவும் வந்து நிறையா பார்க்க போனீங்கன்னா பிள்ளைங்களுக்கு ஒரு உடற்கல்வி வகுப்பு இருந்தால் கூட அது 10ஆம் வகுப்பு பிள்ளைங்கன்னா பேட்டிக்கு விடுறதே இல்லை. படிக்கிறது நான் உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லிடுறேன். மின்னல் தோழர் வந்து தங்கப்பா அவர்களோட மகள். அவங்க தங்கப்பா உங்களுக்கு தெரியும், கவிஞர் தங்கப்பா வந்து 2 முறை சாகித்ய அகாடமி குழந்தை இலக்கியத்திற்காக வாங்கினவங்க. ஆசிரியராகவும் இருந்தவங்க. அவங்க நிறைய நல்ல ஆசிரியர்கள் அவங்களால உருவாக்கப்பட்டவங்க. ஸோ மின்னல் தோழர் நான் என்ன எதுக்காக இந்த விஷயத்தை இங்க குறிப்பிடுறேன்னு சொன்னா, குழந்தை பருவத்திலேயே வாசிப்பை நுகர்ந்த பண்பாடாக்கி கொண்டவர்களுடைய செயல்பாடுகள் எந்த துறையில இருந்தாலும் வாசிப்பு சார்ந்து வித்தியாசமா இருக்கு. ஸோ நீங்க வந்து உங்களுக்கு கிடைச்சதை எல்லாத்தையுமே நீங்க உங்க பள்ளிக்கூடத்துல பயன்படுத்துறீங்க. அது தமிழகமா இருந்தாலும் சரி, புதுச்சேரியாக இருந்தாலும் சரி, வாசிப்பை நுகர்ந்த ஆசிரியர்களுக்கும் வாசிப்பு வழக்கம் இல்லாதவர்களுக்கும், வாசிப்பு பழக்கமுடைய பெற்றோருக்கும் வாசிப்பு பழக்கம் இல்லாத பெற்றோருடைய குழந்தைகளுக்குமான வித்தியாசங்கிறது வந்து இருந்துகிட்டே இருக்கு. ஆனா நம்ம வந்து அது ஒரு கான்சியஸான வாசிப்பு பண்பாட்டை எடுத்துட்டு போறதுக்கான வெவ்வேறு விஷயங்கள் வந்து முன்னெடுக்க வேண்டியிருக்கு. அதுல உங்களோடதான் ரொம்ப முக்கியமானதா நான் பாக்குறேன். ஏன்னா பள்ளிக்கூடத்துல மட்டும் இல்லாம வெளி விஷயங்கள்லையும் வாசிப்பு சார்ந்து மின்னல் தோழர் பண்ற வேலைகளையும் முக்கியமா பாக்குறேன். நிறைய நேரம் கலை இலக்கியத்தோட பண்ணுவாங்க, பாடல்களோடையும் நடனங்களோடையும் இணைச்சும் பண்ணுவாங்க. சோ அதெல்லாமும் முக்கியமானதுன்னு நினைக்கிறேன் நானு. வேற ஏதாவது ரொம்ப குறிப்பா சொல்லணும்னா, குறிப்பிட்டு சொல்லணும்னா நீங்க சொல்லுங்க மின்னல். அதுதான் இது வருத்தமா. இப்ப அரசு பள்ளிக்கூட பிள்ளைங்களுக்கு அரசாங்கம் கொடுக்குற அருமையான புத்தகங்கள் கூட போய் சேர மாட்டுது. இதை எப்படி நம்ம வந்து இதை சரி பண்றது? நம்ம மற்ற வழியில தனிப்பட்ட முறையில நம்ம பண்ற செயல்பாடுகள்லாம் வேற. ஆனா இந்த பள்ளிக்கூடத்துல அவங்க வந்து இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையிலே பள்ளிக்கூடத்துல இருக்கக்கூடிய அருமையான நூலக புத்தகங்கள் குழந்தைங்களுக்கு இந்த கூடுதல் வாசிப்புக்காக போய் சேர மாட்டுது. அதுக்கு ஏதாவது வழி பண்ணணும், அதுல ஏற்படக்கூடிய தடைகள்லாம் நீக்கிற மாதிரி. அதனால அந்த வருத்தத்தை நான் அவங்ககிட்ட ஆதங்கத்தை இதை வெளிப்படுத்த. மற்றபடி எனக்காக பேசுனதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி, நன்றி. ரொம்ப நன்றி. நம்ம வேற வேற வகையில எடுத்துட்டு போவோம். அது கல்ச்சரா மாத்துறது தான் ரொம்ப முக்கியமானது. நீங்க சொன்ன மாதிரி அரசு பள்ளிக்கூடங்கள்ல பாண்டியிலும் சரி, தமிழ்நாட்டிலயும் சரி, விதவிதமான புத்தகங்கள் உள்ள வந்துருச்சு. அடுத்த செயல்பாடுதான் அது கிழிச்சிருங்கிற எடுத்து வைக்கிறது,
அல்லனா அதை படிக்க வைக்கிறதா முக்கியம்னு நினைக்கிற விஷயங்களை நம்ம மாத்த வேண்டி இருக்கு. நன்றி தோழர். நன்றிம்மா, நன்றிம்மா. நடராஜன் தோழர் பேசுறீங்களா? குமரேசன் தோழரும் நடராஜ் தோழர். ஆமா ஆமா தோழர் நீங்க பேசுங்க. யாரு சொல்றீங்க? குமரேசன் தோழர் நீங்க முதல்ல பேசிருங்க தோழர். சொல்லுங்க. ஏற்கனவே சொன்னதுதான். இப்ப விஜயசங்கரும் அதை வழிமொழி சொன்னாங்க, சாலை செல்வம் அவர்களும் சொன்னாங்க. அதை ஒரு செயல் திட்டமாக்கலாங்கிறதுக்கான ஒரு ஆலோசனை இங்க வைக்கிறேன். அமைப்பின் தலைவர்களும் இங்க இருக்கிறதுனால, சிறார் எழுத்தாளர் கலைஞர் சங்கத்துடைய தலைவர்களும் இங்க இருக்கிறதுனால இதை ஒரு செயல் வடிவம் கொண்டு வர முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோட ஒரு கருத்தை, ஒரு ஆலோசனை முன் வைக்கிறேன். ஏன்னா நான் ஒரு இது சொன்னேன் இல்லையா, அதாவது இது வந்து ஏதோ எழுத்தாளர்கள் அல்லது பெற்றோர், ஆசிரியர்கள் இவர்கள் மட்டும் கவலைப்படுகிற களம் அல்ல. ஒவ்வொரு தொழிற்சங்கத்துல இருக்கிறவங்க, விவசாயிகள் அமைப்புல இருக்கிறவங்க, மாதர் அமைப்புகள், இப்படி என்னென்னமோ இருக்கு இல்லையா, இளைஞர் அமைப்புகள் உட்பட என்னென்னமோ இருக்கு. அப்ப அவர்களையும் இதுல அக்கறை செலுத்த வைக்க அவங்க ஒரு முறை அவரிடம் கொண்டு செலுத்தி விட்டால் அப்புறம் அவங்க அமைப்புக்குள்ள அதை பற்றிய விவாதங்களை எப்படி வைக்கலாங்கிறத அவங்க தீர்மானிச்சுக்குவாங்க, அது வேற. ஆனா அதற்கான ஒரு முன்முயற்சியாக எனக்கு மந்த்லி ஒன்ஸ் செக்ஷன் வைஸ் இந்த மாதம் வந்து தொழிற்சங்க தலைவர்களுடன் உரையாடல். இதை பற்றினாக்கா அவங்களுக்கே வித்தியாசமா இருக்கும். குழந்தை இலக்கியம் பற்றி பேச போறோம், அதை எப்படி குழந்தைகள்கிட்ட புத்தகங்களை கொண்டு போறதுங்கிறது தான் சப்ஜெக்ட். நீங்க வெறும் தொழிற்சங்க தலைவர்ல நீங்க பெற்றோர்களாகவும் இருக்கிறீங்க, தாத்தா பாட்டியாகவும் இருக்கிறீங்க, வந்து நீங்க கருத்து சொல்லணும், கூப்பிடுவோம். அது மாதிரி ஒவ்வொரு அரங்கத்தை சேர்ந்தவர்களையும் எந்தெந்த அரங்குகள் இருக்குங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். அதனால நான் விரிவுபடுத்தி சொல்ல வேண்டியதில்லை. அப்போ ஒவ்வொரு இது அழைத்து ஒவ்வொரு மாதமும் அப்படி வரக்கூடிய கருத்தையெல்லாம் கன்சாலிடேட் பண்ணிட்டே வரலாம், தொகுத்து வச்சுட்டே வரலாம். அப்புறம் இறுதியாக அதுக்கான ஒரு செயல் வடிவத்தை கொண்டு வரலாம். முதல்ல இவங்கெல்லாம் இன்வால்வ் பண்ண வைக்கிறது. நிச்சயமா அப்படி ஒரு கூட்டத்தை நடத்திட்டோம்னா அடுத்த முறை அவர்களுடைய உள்கூட்டங்கள் நடக்கிற போது இப்படி ஒன்று வந்திருக்குப்பா, நாமளும் கூட இத்தனை நாள் இதை பத்தி கவலைப்படாம வந்திருக்கோம், நம்ம வீட்டு பிள்ளைலாம் அந்த பக்கம் போயிடுச்சு இந்த பக்கம் போயிடுச்சுன்னு அடிச்சுக்கிறோமே தவிர அதுக்கு நம்மளும் இதெல்லாம் செஞ்சிருக்கிறோம்ல, செய்யாம விட்டுட்டோம்லன்னு அவங்க பேசுவாங்கல்ல. அதை செய்ய வைக்கிற வேலையை இப்படியான ஒரு சந்திப்புகள் மூலமாக செய்ய முடியும் என்று நான் நினைக்கிறேன். ஒண்ணு. இதுல கடைசியாக ஒவ்வொரு அமைப்பாக சந்தித்து உரையாடிய பிறகு இறுதியாக இந்த மீடியா பர்சன்ஸ், ஊடகத்துறையில் இருக்கிறவர்கள், அவர் அச்சு ஊடகமாக இருந்தாலும் சரி, மின் ஊடகங்களாக அந்த மின்னணு ஊடகங்களாக இருந்தாலும் சரி, இன்னைக்குதான் சமூக ஊடகங்கள் மிகப்பெரிய தாக்கத்தை செலுத்தக்கூடியதா இருக்கு. அப்ப அதுல பிராமணண்டா இருக்கிறவங்க எல்லாம் இருப்பாங்க. அப்படியான அவர்களுடன் ஒரு உரையாடலோடு அந்த இதை நிறைவு செய்யலாம். அப்புறம் அதை எப்படி அடுத்தடுத்து கொண்டு போகுதுங்கிறத நம்ம செய்கிற போது கிடைக்கிற அனுபவத்திலிருந்து நம்ம வகுத்து கொள்ளலாம் அப்படிங்கிற ஆலோசனை வைக்கிறேன். அது மாதிரி மின்னல் ஒரு கருத்து சொன்னாங்க, இந்த குழந்தைகளுக்காக அரசாங்கத்தின புத்தகம் கொண்டு அதெல்லாம் அந்த குழந்தைகளுக்கே போய் சேர்றது இல்லை, அப்ப அதுக்கு என்ன செய்யறதுன்னு ஒரு ஆழ்ந்த கவலையோடு தன்னுடைய கேள்வியை வச்சாங்க. எனக்கு நான் ஒரு மீடியா பர்சனா உடனே எனக்கு என்ன புத்தி வருதுன்னா, இதை எக்ஸ்போஸ் பண்ணணுங்கிற புத்தி தான் வருது. இதை அம்பலப்படுத்தணும். அப்ப அதற்கான விவரங்கள் கிடைத்தால் அது ஒரு செய்தி கட்டுரையாகவோ, ஏன்னா அதாவது ஒரு புலனாய்வு கட்டுரையாகவோ வெளியிட முடியும். அது அதிகார பீடங்கள் இருக்கிறவங்களுக்கு ஒரு உறுத்தலை கொடுக்கும். அப்ப எங்கேயோ கவனிக்காம விட்டோம் போல இருக்குன்னு ஒரு இதை ஏற்படுத்தும். எனவே தோழர் மின்னலிடம் அது குறித்த தரவுகள் இருக்கும் என்றால் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்றும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. மிக்க நன்றி தோழர், மிக்க நன்றி. அடுத்ததா நடராஜன் தோழர் கை உயர்த்தி இருந்தீங்க, நீங்க பேசிடலாம். நாங்க இப்ப இந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு முன்னாடி எங்க தம்பி கிட்ட எல்லாம் இத பத்தி பேசிட்டு இருந்தோம். நம்ம இன்னைக்கு இந்த கதைகள் நம்ம கணினி மூலியமா படிக்கிறது சிரமமா இருக்கா, எனக்கு கதை மூலியமா படிக்கிறது எது சிரமமா இருக்குன்னு கேட்டதுக்கு, எளிமையா இருக்குன்னு கேட்டதுக்கு அவன் சொன்னா, எனக்கு ரெண்டுமே பிடிக்கல, எனக்கு கதை சொல்லி கேட்கறதுதான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ பாத்தீங்கன்னா சின்ன குழந்தைங்களுக்கு கதை சொல்றதோ அது மாதிரி பாக்குறதோட கேட்கறது தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ இதை நம்ம எப்படி எல்லா குழந்தைங்களுக்கும்
தெரிவுபடுத்துறதுங்கிறது வந்து எப்படி இது பண்ணலாம் அப்படின்னு கேக்குறேன். ஆக்சுவலி இன்னைக்கு வந்து அதுதான் நான் பேசும்போதும் சொல்லிட்டு இருந்தேன். காட்சி ஊடகத்தோட விஷயத்துல வந்து எது ஈஸியா கிடைக்குங்கும் போது நம்ம எல்லாரும் அதை தான் தேடி போவோம். நீங்க சொல்லும் போதே நான் அதான் சொன்னேன், உங்களை மாதிரி படிக்கிற ஆர்வமும் படிக்கிற வாய்ப்பும் வாசிப்புக்குள்ளார நுழையிற இன்பமும் கிடைச்சவங்களுக்கு பிரச்சனை இல்லை, நம்ம அதை பத்தி நம்ம கவலைப்படலை. தம்பி மாதிரி படிப்பது கஷ்டமா ஃபீல் பண்றவங்க, இல்லைன்னா படிக்கிறத வந்து ஒரு பொறுமையா செய்ய முடியாதவங்களுக்கு நம்ம அந்த பழக்கத்தை எப்படி உருவாக்குறது அப்படிங்கிறது தான் நம்ம உரையாடலோட இன்னைக்கு மிக முக்கியமான நோக்கம். அப்படி முடியாதவங்களுக்கு நம்ம பேசிதான், அப்ப எப்படி படிக்காதவங்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கற்றுக் கொடுக்குறோமோ அப்படிதான் பண்ண வேண்டியிருக்கு. ஆனால் தம்பி மாதிரியான ஆட்களுக்கு இப்படி முடிந்த வரைக்கும் நம்ம வாசிப்பு பழக்கத்துக்குள்ளார கொண்டு போகும் பொழுது பல விஷயங்கள் அவங்களுக்கு கைவரப்பெறும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம முக்கியமா முன்னெடுக்கிறோம். ரொம்ப நன்றி உங்களோட கருத்துக்கு. மாலதி தோழர் கை தூக்கியிருக்காங்க, அவங்களுக்கு நினைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். சொல்லுங்க. கேக்குதுங்களா நான் பேசுறது? கேக்குது கேக்குது கேக்குது. நன்றி. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசின அந்த குழந்தைகளுக்கு முக்கியமா என்னுடைய வாழ்த்து. இப்போ நான் 1 மணி நேரமா இந்த நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்கேன். நீங்க பேசுனது, மத்தவங்க பேசுனது எல்லாமே கேட்டேன். எனக்கு தோன்ற ஒரு விஷயம் என்ன சொன்னாக்கா, இந்த புத்தக கண்காட்சின்றது பெருநகரங்கள்ல இருக்கிற மாதிரி நம்மளால ஒவ்வொரு நகரத்திலையும் செய்ய முடியாட்டாலும், இப்போ ஒரு புதுச்சேரின்னு சொன்னா ஒரு மாதத்திலையும் ஒரு பள்ளியில வந்து புத்தக கண்காட்சி. அந்த புத்தக கண்காட்சியில இது சார்ந்த இருக்கிற எல்லாருமே, அதாவது குழந்தைகள் நலன் சார்ந்த, குழந்தைகளுக்கான அறிவை கொடுக்கின்ற மற்ற நூல்கள், பாடநூல்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள், இப்படி பலதரப்புல பதிப்பகத்தார், இன்னும் இது தொடர்புடைய எல்லாருமே, ஊடகத்தார் சொல்றாங்களா ஐயா பேசுன மாதிரி, இது எல்லாருமே அவங்கள வந்து ஒரு இடத்துல கொண்டு வந்து நிறுத்தி ஒரு நாளைக்கு ஒரு புத்தக கண்காட்சி மாதிரி நடத்தும் போது நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து தீர்ப்பதற்கான வழிமுறைகள் கிடைக்கிறதுக்கு ஒரு ஏதுவா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பெற்றோர்களுக்கு இருக்கிற ஒரு ஆர்வம் தான் பிள்ளைங்களுக்கும் வந்து ஆர்வத்தை கடத்துது. அப்படின்னா இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிக்கு பெற்றோர்களை வரவழைக்கும் போது அவங்கள நம்ம இந்த விஷயத்துல இன்டைரக்டா இன்வால்வ் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. மத்தவங்க எல்லாருமே அந்தந்த அவங்களுக்கு இருக்கு. இப்போ இந்த கல்வித்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஹையர் பொசிஷன்ல இருக்கிறவங்க, அத மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் பங்கெடுக்கும் போது அந்த பிள்ளைகளுக்கான ஒரு நல்ல செய்களை முன்னெடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்றது எனக்கு தோணுது. 2வது, பிள்ளைங்களை வந்து மாதந்தோறுமோ இல்ல 2 மாதத்துக்கு ஒரு தடவையோ பள்ளியிலே ஒரு மின்னிதழ் மாதிரியோ இல்ல ஒரு அச்சிதழ் மாதிரியோ அவங்களுடைய, கொஞ்ச நாள் முன்னாடி பதிப்பகத்தார் ஒரு அம்மா பேசினாங்க, ஒரு யானையும் ஒரு எலியும் பத்தி, அந்த படம் வரைகிறதுல எப்படி அது அந்த கற்பனை திறனை வந்து அவங்க எப்படிலாம் வெளிப்படுத்திருக்கிறாங்க அப்படின்னும் போது, அத மாதிரி ஒரு டாபிக் எடுத்து ஏதோ ஒரு நாளுக்காக உலக அந்த எர்த் டே இல்ல அந்த மாதிரி ஏதோ ஒரு கான்செப்ட் வச்சு அந்த பிள்ளைங்களை வந்து அந்த 2 மாதத்துக்கு ஒருடையோ இல்ல 3 மாதத்துக்கு ஒருடையோ பசங்களை வந்து அதுல இன்வால்வ் பண்ண வைக்கும்போது அவங்களுக்கு இந்த ஒரு இதுவும் இருக்கும். படங்கள் மட்டும் இல்லாம கதையோ அது மாதிரி இத மாதிரி வந்து பள்ளி அளவுல வந்து நாமளும், அதாவது பொதுமக்களும், அந்த பள்ளியில இருக்கிறவங்களும், பெற்றோர்களும், மாணவ பிள்ளைங்களும் எல்லாரும் சங்கமிக்கும் ஒரு இடமாக இருக்கும்போது இதுல ஏதோ நம்மளால முடிந்த ஒரு முன்னேற்றத்தை காண முடியும்ன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு தோணுச்சு. அது உங்ககிட்ட பகிர்ந்துகிட்டேன். வாய்ப்புக்கு நன்றி. சாலை செல்வம் நான் பேசணும்னு குறிச்சு வச்சு பேசாத விஷயம் நீங்க சொன்னது. சிறார் புத்தக கண்காட்சி, சிறார் இலக்கிய புத்தக கண்காட்சி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வாசிப்பு பண்பாட்டை உருவாக்குற ஒரு விஷயம். பாண்டிச்சேரி அரசாங்கம் கடந்த ஆண்டு அதை துவங்கினாங்க. என்பிடி அதுக்காக ஃபண்டு கொடுக்குறாங்க எல்லா ஊர்கள்லையும் நடத்துறதுக்கு. ஆனா அது தமிழகத்தை வந்து ஒரு 8 ஆண்டுகளுக்கு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த ஃபண்டை ரீச் பண்ண மாதிரி இப்ப பண்ண முடியல. இந்த புதிய இல்லைன்னா 10 ஆண்டா இருக்கிற மத்திய அரசாங்கத்தோட தமிழகத்துக்கான இடைவெளியில அதுவும் ஒன்னா இருக்கு. அது இல்லாம சில பதிப்பகங்கள் சிறார் இலக்கிய புத்தக கண்காட்சிகளை நடத்துறாங்க. அதோட இணைந்து
இந்த உரையாடலும் போயிட்டு இருக்கு. ஸோ அதெல்லாமும் முக்கியமான ஒரு வாசிப்பு பண்பாட்டு மாற்றமா நான் பார்க்கிறேன். ரொம்ப நன்றி மாலதி தோழர். முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் நானு. வேற யாரும் பேசுறதுக்கு முடிச்சிடலாம் தோழர். சுகன்யா தோழர் முடிச்சிடலாம். நன்றி, ரொம்ப நன்றி. ஆக்சுவலி இது ரொம்ப நாள் நான் இந்த வாசிப்பு வந்து புத்தகங்கள் கூட வந்துருச்சு கையில, வாசிப்பு பழக்கம் வரலையே, அதை பத்தி பேசணும் அப்படின்னு நான் நீண்ட காலமா யோசிச்சுக்கிட்டே இருக்கிற ஒரு விஷயமா இருக்கு. அதே மாதிரி ஒரு நிர்பந்தத்துக்காக வாசிப்புக்கு போறாங்க, போன்ல இருந்து விடுபடுறதுக்காக வாசிப்புன்னு முன்வைக்கிறாங்க. அந்த வாசிப்பு ஒருத்தருக்குமான ஒரு தனி அனுபவமா அது இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதை நம்ம முன்னெடுக்கலையே அப்படிங்கறத பத்தி எல்லாம் எனக்கு பேசணும்னு யோசிச்சுட்டே இருந்தேன். இன்னைக்கு இயல் சார்பா அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சதுக்கு மகிழ்ச்சி, நன்றியும் கூட. இன்னைக்கு ரொம்பவே ஒரு அருமையான ஒரு கூடுகையா இது அமைஞ்சது. நீங்க பல முக்கியமான விஷயங்களை வந்து வாசிப்பு பண்பாடு பத்தி முன் வச்சீங்க. அதை விட முக்கியமா நீங்க ஒரு பயங்கரமான ஒரு களத்தை அமைச்சு கொடுத்தீங்கன்னு சொல்லலாம் உங்களுடைய உரை மூலமா. அதுக்கு கலந்துக்கிட்ட அத்தனை பேரும் ரொம்ப அழகா நிறைய கருத்துக்களையும் நம்ம அடுத்து செய்ய வேண்டிய வேலைகளுக்கான ஒரு முனைப்பையும் நமக்கு கொடுத்த ஒரு நாளா அமைஞ்சது. கலந்துட்ட எல்லாருக்கும் நன்றி. எழுத்தாளர் சாலை செல்வத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி தோழிகளே. நன்றி 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 தோழர். நன்றி தோழர். நன்றி நன்றி நன்றி.